யாருக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் தலை வச்சு ஜெபிங்கன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு இந்த இடத்துல பலமாக ஒரு அடிபட்டு இருந்துச்சு, அது கிளாட் ஆயிருந்துச்சு. அந்த இடத்துல வச்சிருந்தேன், தும்மும் போது அந்த கிளாட்டிங் ரிலீஸ் ஆயிருச்சு. தும்மும் போது கையை தட்டுங்களேன். வலது கால 3 மாசமா நடக்க முடியல, முட்டி போட முடியாது. 3 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட பிடிவாதமா கேட்டேன், என்ன தொட்டது உண்மையானால் இதை சாட்சியா நிறுத்தி எனக்கு பலம் கொடுக்க ஆண்டவரேன்னு கேட்டேன். இப்போதைக்கு நான் முட்டி போடுவேன். நீங்கள் பயந்தது நடக்காது, விரும்பினது வரும் என்று சேனைகளின் கர்த்தருடைய வாய் எனக்கு சொல்லிட்டு. கைகளை தட்டி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறோமா இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னும் சிதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பிளெஸிங் ப்ரேயர் டைமில் நேரில் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தை வாழ்த்தி வரவேற்கிறேன். கடைசியில் உங்களுக்கு நன்றியும் வரவேற்பும் சொல்வேன். அவனுடைய பிரசன்னம் நம்மச்சில் இறங்கி வரப்போகிறது. சேதிரியே கவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கே நமஸ்தே நமோ நமோ நமோ. சேதிரியே கவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கே நமஸ்தே நமோ நமோ நமோ. சேதிரியே கவஸ்தே நமோ நமோ. தந்தை பராபரனே நமோ நமோ. எமை தாங்கி ஆதரிப்போனே நமோ நமோ. தந்தை பராபரனே நமோ நமோ. என்னை தாங்கி ஆதரிப்போனே நமோ நமோ. சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலமீந்தாய். 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 எந்த வீர் போக்க வந்தாய் நமோ நமோ நமோ. சேதிரியே கவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கே நமஸ்தே நமோ நமோ நமோ. சேதிரியே கவஸ்தே நமோ நமோ. எங்கள் பவத்தின் ஆசா நமோ நமோ. போது எருசலேம் நகரசா நமோ நமோ.
எங்கள் பாவத்தின் நாசனமோ நமோ புது எருசலேம் நகராசா நமோ நமோ. எங்கும் நின் அரசேர எவரும் நின் புகழ் கூற 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 சுங்க மங்கையில் சேர நமோ 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 சிதிரியே கவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கே நமஸ்தே நமோ 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 சிதிரியே கவஸ்தே நமோ நமோ. பரிசுத்த ஆவி தேவா நமோ நமோ திட பலமளித்தமை காவாய் நமோ நமோ. பரிசுத்த ஆவி தேவா நமோ நமோ திட பலமளித்தமை காவாய் நமோ நமோ. கரிசித்துதானர் புத்தி கபடற்ற மனசுத்தி கரிசித்துதானர் புத்தி கபடற்ற மனசுத்தி கரிசித்துதானர் புத்தி கபடற்ற மனசுத்தி திருமொழி பற்றும் பக்தி நமோ 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 சிதிரியே கவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கே நமஸ்தே நமோ 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 சிதிரியே கவஸ்தே நமோ நமோ. பார்படை சாளும் நாதாம் பரமசர் பிரசாதா பார்படைத்தாலும் நாதா பரமசர் பிரசாதா பார்படைத்தாலும் நாதாம் பரமசர் பிரசாதம் பார்படைத்தாலும் நாதா பரமசர் பிரசாதம் நாரும் தூய வேதா நமோ 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 சிதிரியே கவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கே நமஸ்தே நமோ 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 சிதிரியே கவஸ்தே நமோ நமோ. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலை மகாராஜனே, வெடிவெள்ளி நட்சத்திரமே, என்று உயிரோடு இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. எங்கள் மத்தியில் இறங்கி வந்தருளும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் The Blessing Prayer Time ஆசீர்வாத ஜெப நேரத்தில் உலகின் பல பாகங்களில் இருந்தும் நேரடியாகும் மக்கள் கலந்து கொண்டு தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று எழுதியிருக்கிற வார்த்தையை நம்பி அவருடைய ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியாவோம்.
1000 நாளை பார்க்கிலும் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் வருகிற ஒரே நான் நல்லது என்றும், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை காட்டிலும் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்து கிடக்கிறது நல்லதென்றும் எழுதியிருக்கிற வார்த்தையை நம்பி நம்முடைய வாசற்படியில் ஒரு நாயை போல காத்து கிடந்தாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கிருபை கூட இருக்கட்டும். நீசனை மறைத்தருளும், நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். பரிசுத்தாவின் பரிபூர்ணமான ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். உட்கார். மகிமையான தேவனுடைய வல்லமை நமத்தில் வந்திருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நேற்று திறவுகோல் ஜெபத்தை கர்த்தர் அற்புதமாய் ஆசீர்வதித்தார். இன்று நம்முடைய ஆசீர்வாத ஜெப நேரத்தை, பிளஸிங் ப்ரேயர் டைமை தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். உலகின் பல பாகங்களில் இருந்து இந்த நேரலில் நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது தாங்கட்டும். சரி, இந்த நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம், அது ஏசாயா தீர்க்கனின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை என் அன்பு மகள் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 59:21. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயில் இருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. நம்முடைய ஜெபம், நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய உபவாசம், நம்முடைய ஈகை குணங்களை வைத்தல்ல, தேவ கிருபையினாலே நிலைநிற்கிறோம். கைகளை தட்டி இரக்கம், தேவனுடைய இரக்கம். இந்த இரக்கத்தினால் நாம் கிருபையினால் ஆண்டவர் சமூகத்தில் இன்றும் நிலைநிற்று கொண்டு இருக்கிறோம். நான் உன்னோடு பண்ணின உடன்படிக்கை உன் சந்ததியிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியும் விட்டு நீங்காது என்று டென்சிங் டேனியல் சொல்லுகிறார் அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி யார் சொல்றது? கர்த்தர், யெகோவாவோட அருளப்பாடு, தேவாதி தேவனதை சொல்லுகிறார். என் இரக்கம் உன்னை விட்டு நீங்காது, 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை கட்டளையிடுவேன். ஒருவனுடைய பாவத்தை 4 தலைமுறை விசாரிப்பேன் என்றவர் அவன் மீது எத்தனை தலைமுறைக்கு இரக்கத்தை கட்டளையிடுவாராம்? 1000 தலைமுறைக்கு. எனவேதான் அவனுடைய இரக்கம் இன்னும் உன்னை விட்டு முடிந்து போகவில்லை. நாம் நினைக்கிறோம் நாம எல்லாம் பண்ணிக்கிட்டு அமுக்கடி இருக்காய் மாதிரி நமக்கு நல்லா தானே இருக்கிறோம், நேக்கு ஒரு கவலையும் இல்லை. அங்கேயும் போய் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், சேத்துல மிதிச்சுட்டு தண்ணியில் அலசிடுவேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன். அதாண்டா இல்லை அம்பி, நீ நிர்மூலமாகாமல் இன்று வரை இத்தனை அக்கிரமம் செய்தும் பாவம் செய்தும் ஏதோ வரை உன்னை விட்டு பிடிப்பது அவருடைய இரக்கம். கைகளை தட்டி இந்த 1 வருஷம் இருக்கட்டும், எரு போடுகிறேன், கொத்துகிறேன், தண்ணீர் ஊற்றுகிறேன், கனி கொடுத்தால் சரி, இல்லாட்டி அடுத்த வருஷம் வெட்டி போடு. எக்ஸ்டென்ஷன் பீரியட், உன்னுடைய நாட்களை, கிருபை நாட்களை குறைச்சி எக்ஸ்டெண்ட் பண்றார், நீடிக்க பண்ணுகிறார். இதை நீ மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு நான் செய்யறதெல்லாம் ரைட்டு நினைச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, தலை வெடிச்சிடும். அவர் அக்கிரமக்காரர் யாவரையும் ஒரு சேர அழிப்பாராம். ஒரே நாள், ஒன் டே, நியாய தீர்ப்பின் நாள். அன்றைக்கு நீ ஆர்கியூமெண்ட்டுக்கே வர முடியாது, கிராஸும் இருக்காது, உனக்கு வக்கீலாக வழக்காட யாருமே இருக்காது. அங்க ஒரே ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார், நியாயாதிபதியாக, ஜட்ஜாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்பொழுது வக்கீலா இருக்கார், அப்ப எப்படி இருப்பாரு? ஜட்ஜா இருப்பார். அப்போ உனக்காக பரிந்தும் பேச மாட்டார்,
ஆர்கியூமெண்ட்ஸ் கேட்க மாட்டார், உன் பதிலையும் கேட்க மாட்டார். ஏன்னா அனைத்தும் அறிந்தவர் அவர்தான். God knows all, everything and all. ദൈവം സകലത്തെയും അറിഞ്ഞിരിക്കുന്നു. നിന്റെ നടപ്പും കിടപ്പും നിന്റെ ചിന്തയും നീ ഓർക്കുന്നതും നീ ധ്യാനിക്കുന്നതും നീ നോക്കുന്നതും ദൈവത്തിന് അറിയാം. അതുകൊണ്ട് അവിടെ പോയിട്ട് അങ്ങനെയല്ല തമ്പുരാനെ എന്ന് ഒന്നും പറയാനൊക്കത്തില്ല. എന്തുകൊണ്ട്? ദൈവം സകലത്തെയും അറിഞ്ഞിരിക്കുന്നു. அல்லேலூய. தெய்வம் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். தேவன் சகலவற்றையும் அறிந்தபடியினால் கர்த்தர் உங்களை நியாயம் தீர்க்காமல் இதுவரை வைத்திருப்பதற்கு காரணம், கொஞ்ச காலம் விட்டு பார்ப்போம், கனி கொடுத்தா சரி, கனி கொடுக்காட்டி வெட்டி போட்டுடுவோம், இதை நீ மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஏன் ஒன்றும் இல்லையா, நான் நேற்று செய்த பாவத்தை இன்னைக்கு செஞ்சேன், நாளைக்கு செய்வேன். ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டாருங்க. அவர் இரக்கம் உள்ளவருங்க. செய்த பாவம், செய்கின்ற பாவம், செய்ய போகிற பாவத்துக்கு செத்துட்டு வரலையா ஒரு கூட்டம். அட அறிவு கட்ட மண்டை. தெய்வத்தினுடைய இரக்கத்தை குறித்து நிர்விசாரமாக இருப்பீர்கள். அடையாளங்களினாலும் அற்புதங்களாலும் பலத்த செய்கைகளினாலும் வெளிப்படுத்தப்பட்ட இந்த ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றலா இருப்பீர்கள்னா வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? கையை தட்டுங்களே. அடையாளங்கள், அற்புதங்கள், wonders, miracles, marvelous thinking எல்லாவற்றின் மூலம் தம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்தின இந்த ரட்சிப்பை குறித்து நீ அசதியா இருந்தால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வாய்? 1000 தலைமுறைக்கு இன்றைக்கு வேதம் தியானிக்கும் தலைப்பு என்ன? உன் மேல் இருக்கிற இரக்கத்தை நீடிக்க பண்ணுகிறேன், அல்லது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றேன், அதுக்குள்ள மனம் திரும்பிற. இரக்கங்களுக்கு முடிவில்லை. இதுதான் இன்றைய பிரசங்கத்தின் தலைப்பு. அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. கர்த்தருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. எதுவரை அவர் ஜட்ஜா உட்காரும் வரை, அவ்வளவுதான். இப்ப ப்ராசஸ் பாயிண்ட் இருக்குது. இப்பதான் அவர் வாதாடி ஒவ்வொருத்தனையா தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கிறார். இதை பார்த்த உடனே ஒரு நாள் அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நீ இந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாயம் தீர்ப்பு, நான் அப்பாயின்மெண்ட் பண்றேன், ஜட்ஜ், ஹானரபிள் ஜட்ஜ், மாண்புமிகு நீதியரசராக நீ உட்கார். நன்மை செய்தவனையும் தீமை செய்தவன் கொண்டு வந்து கொடுப்பார்கள். அவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனை நியாயம் தீர்த்து விடு. வேறு ஒன்று நீ பேசக்கூடாது, உனக்கு அதிகாரம் இல்லை. ஜட்ஜ்மெண்ட், பெட்டிஷன் அலவுட், ரிஜெக்ட், அலவுட், ரிஜெக்ட், அலவுட், ரிஜெக்ட், ஆர் டிஸ்மிஸ், ஆர் டிஸ்மிஸ், ஆர் டிஸ்மிஸ். நீ ரைட் சைட், நீ லெஃப்ட் சைட், இவ்வளோ தான் சொல்ல முடியும் அவருக்கு. வேற ஒன்றும் சொல்ல முடியாது. நீ வலது பக்கம் போ, நீ இடது பக்கம் போ. இடது பக்கம் நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருப்பாங்க இழுத்துட்டு போகிறதுக்கு. வலது பக்கம் ஏஞ்சல்ஸ் நிற்பாங்க ஒன்று இழுத்துட்டு போகிறதுக்கு. அன்னைக்கு தெரியும், அந்நாளிலே முடிவிலே அது விளங்கும். இரக்கங்களுக்கு முடிவில்லை என்ற சாராம்சத்தில் பிரசங்கத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறேன். எபேசியர் 2:4 சொல்லுகிறது, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஏசாயா 55:3 சொல்லுகிறது, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு சாதாரண உடன்படிக்கை இல்ல, 6 months பீரியட் இல்ல, 2 years பீரியட் இல்ல, 5 years பீரியட் இல்ல, 5 years 2 years ஒர்க்கிங் விசா இல்ல, எப்படி நித்திய உடன்படிக்கை கைகளை, எட்டர்னல் கவர்னன்ட், நிச்சய உடன்படிக்கை. நிச்சய உடன்படிக்கையாக உனக்கு நான் ஏற்படுத்தி விட்டேனப்பா. யாருக்கு? ஆடு மேய்ச்சவனை, ஒரு சின்ன பையனை, எத்தனை அவன் பாவம் செய்தாலும் நான் அவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தேன். அந்த உடன்படிக்கை அவன் பிடித்துக் கொண்டு மனம் திரும்பி மறுபடி என் கிருபையை பிடித்துக் கொண்டான். கைகளை தட்டி, நானோ வென்றால் உடைய கிருபையை நம்பியிருக்கிறேன் என்றான். என்ன தண்டனையாலும் கொடுத்துரும் சாமி, உடைய பரிசுத்தாவியை மட்டும் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாத அப்பா. என் அக்கிரமத்தை அறிக்கையிட்டேன், என் பாவத்தை நிமித்தம் விசாரப்பட்டேன், நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி போனேன், இப்பொழுது உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். கையை தட்டுங்களே. இதான் கன்ஃபர்ஸ். அந்த இரக்கத்தை தக்க வைத்துக் கொள்ளுகிறதான வழி, அந்த இரக்கத்தை தக்க வைத்துக் கொள்றதான வழி. நானும் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன்.
நானும் ரட்சிக்கப்பட்டேன், அந்நிய பாஷை பேசுவேன், கிட்டார் வாசிப்பேன், கீபோர்டு வாசிப்பேன், பாட்டு பாடுவேன், நல்லது, லவ்வும் பண்ணுவேன், உலகப்படி எல்லாவற்றையும் வாழ்வேன். ஒன்றுமில்லையா, ஆண்டவர் என்னை பயன்படுத்தி கொண்டுதானே இருக்கிறார். எஸ், அவருடைய அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளே. எக்ஸ்டென்ஷன் பீரியட்ல இருக்கிற ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் 2 years எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சில நல்லா ஒர்க் பண்ணியிருந்தா ஒரு 58 வயசில் ரிட்டையர்மெண்ட்னா இன்னும் 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பீரியடு, உங்கள் பதவியை இன்னும் 2 வருஷத்துக்கு நீடிக்கிறோம்னு சில பெக்குலியர் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு அது கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாக இருக்கிறேன். எவனுடைய அக்கிரமத்தை கத்த என்னாதக்கு எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எல்லாரும் இல்லடா தம்பி. ஸ்பெஷல் 1 2 3 4 5 சில ஃபியூ நம்பர்ஸ். ஒரு இரக்கம் எதை வைத்து? அவருடைய இருதயத்தை வைத்து, அவருடைய வாழ்க்கையை வைத்து, அவருடைய அர்ப்பணிப்பை வைத்து, அவருடைய கன்ஃபஸை வைத்து, அவர் கர்த்தரோடு பண்ற உடன்படிக்கையை வைத்து அவன் மேலே இரக்கம். கைகளை தட்டி இவன் ஒரு உடன்படிக்கை பண்ணினான். ஒத்துறப்படுறதுக்கு முன் வழி தப்பி போய்விட்டேன், என்ன அடி அடித்தாலும் அடிச்சிருங்க, உடைய பரிசுத்தாயை மட்டும் என்னை விட்டு எடுத்துடாதீங்க, உடைய தூய ஆவியனை நல்வழியில் நடத்துவாராக, உடைய ஈசோப்பினால் என்னை சுத்தம் பண்ணும், என் பாவத்துக்காக நான் விசாரப்படுகிறேன். அந்த உடன்படிக்கை தாண்டா என் தாசனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்றார். தாவீதுமா நானும் போயிடுவேன்? நோ, நீ திருட்டு பயணம் தெரியும், நீ களவாணி பய உள்ளன்னு தெரியும், நீ ரெண்டகம் பண்றவன் தெரியும், நீ பொய் சொல்லுகிறவன் தெரியும், நீ இங்கொன்றும் அங்கொன்றும் ஆள் மாறாட்டம் பண்ணுகிறவன் தெரியும். அதாவது பச்சோந்தி மாதிரி வேஷம் போடுவான். இப்போ பச்சோந்தி எல்லாம் அடிச்சிட்டான் மனுஷன். இப்போ ஒரு நாள் ஒரு பச்சோந்தியை பார்த்துட்டு ஒருத்தன் சொன்னான், பார்த்து தன் ஃப்ரெண்டை, ஏய் தானே பச்சோந்தி, இதுதான் நேரத்துக்கு நேரம் நேரத்தை மாற்றிக்கிடும் அப்படின்னு. அந்த பச்சோந்தி ஹம்பிளாக சொல்லிச்சு தாழ்மையோட, சார் கொஞ்சம் திருத்திக் கொள்ளுங்க சார், எங்களெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டீங்க நீங்கள், நாங்கள் நாளும் எங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக எந்த மரத்திலோ எந்த பட்டையிலோ எந்த சருகிலோ இருக்கோ அது மாதிரி நிறத்தை மாற்றுவோம், நீங்கள் அதை விட ஆயிரக்கணக்கான நிறங்களை மாற்றி ஒரு செகண்டுக்கு ஒரு நிறம் மாற்றுங்க, இனிமேல் அப்படி சொல்லாதீங்க, நாங்கள் எங்கள் பச்சோந்திக்கு சொல்லிடுறோம், நீ மனுஷனை மாதிரி நிறத்தை மாற்றிக்கிறியேன்னு சொல்லி நாங்கள் கேள்வி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பச்சோந்தியை விட மனிதன் நிறம் மாறுகிறான். அங்கிள் பிரைஸ்லாடு அல்லேலூயா. அங்கிள் அந்த வசனம் நான் உடனே ஐயோ என் பிள்ளை எப்படி வசனம் கேட்டிருக்கான் பாரு, அப்படி மகிழ்ந்து பூரிச்சு. எங்களுடைய அக்காவுடைய கணவர், அவருடைய தாயார் படிக்காதவங்க, தன் பிள்ளையை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஒரு படிப்பு அறிவும் அவங்களுக்கு இருக்காது. இவர் அவங்ககிட்ட காசு வாங்கணும் செலவுக்கு. குமுதம், ஆனந்த விகடன், ராணி இப்படி புத்தகம், இந்த தினத்தந்தி இப்படி இருக்கிற பேப்பரை அதை எடுத்து வச்சு சத்தமாக வாசிப்பாரான். என் பிள்ளை என்னமா படிக்கிறான் அப்படின்ட்டு, ஐயா இந்த 50 ரூபா பிரியாணி சாப்பிட்டு வந்துருப்பாரான். இப்படி தான் ஆண்டவர் நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். என் அத்தானுடைய அம்மா ஏமாறதுக்கு படிப்பாளியும் அல்ல, அறிவாளியும் அல்ல. ஆனால் பைபிளை கர்த்தரை ஏமாற்றுக்கு அவர் முட்டாளும் அல்ல, உன்னை மாதிரி முழு மூடனும் அல்ல, அவர் ஞானத்தில் சிறந்தவர். கைகளை தட்டி இருதயங்களையும் இருதயத்தின் ஆழங்களையும் நினைவுகளும் அறிகிற தெய்வம், மகிமையான ஆண்டவர். எனவே தான் நம் இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், கொஞ்ச காலம் நான் உங்கள் மீது இரக்கம் வைத்திருக்கிறேன். இந்த இரக்கத்தெல்லாம் விட்டுட்டு என்னுடைய போஸ்டிங்கை ப்ரொமோஷன் ஆகிற நாள் வரும், அன்னைக்கு நான் வக்கீலாக இருக்க மாட்டேன், பரிந்து பேச இருக்க மாட்டேன், யாரா மாறிடுவேன், ஜட்ஜா மாறிடுவேன். அதுக்கு முன்னே மனம் திரும்பியிருப்பா. அப்படி இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. 1 நாளாகமம் 16:34, 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சங்கீதம் 105, 106:1, 107:1, 108:1, சங்கீதம் 136:1. இவைகளெல்லாம் சொல்வது என்ன? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கைகளை தட்டி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
அவர் கிருபையினால் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். உங்கள் ஜெபம், உங்கள் நீதியெல்லாம் அழுக்கான கந்தை மண்ணாங்கட்டி என்று எல்லாரும் கேட்பாங்க. அங்கிள், இப்படி எடுத்து அங்கே உங்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறாரே, நீங்கள் ஓடுறதில்ல, ஆடுறதில்ல, டான்ஸ் ஆடுறதில்ல, இடுப்பை ஆட்டுறதில்ல, சட்டையை கழட்டி போடுறதில்ல, விசில் அடிக்கிறதும் இல்லை, நின்றுப்பில் இருந்துட்டு கழுத்தை ஆட்டிக்கிட்டு இழுத்து எங்களுக்கே புரியாத பாட்டை பாடுறேன். இப்படி வேறு தாளமெல்லாம் போட்டுக்கிறீங்க. அப்புறம் தமிழ் வேற கொடூரமாக இருக்குது, புரியா அப்படி செந்தமிழில் பேசுகிறீங்க. ஆனால் ஆண்டவர் உங்கள் கூட்டத்தில் பயங்கரமான காரியத்தை, இது எப்படி அங்கிள்? How is possible? நான் சொல்லுவேன், இரக்கம். கைகளை தட்டி யாருடைய அப்படியே இரக்கம். ஆண்டவருக்கு நான் விளம்பரம் தேட விரும்புறதில்லை, ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ளவர். என்னையும் நான் விளம்பரப்படுத்திக் கொள்ள விரும்புவதும் இல்லை, ஏன்னா நான் தூசி துரும்பு நாயிலும் கேவலமானவன் எனக்கு தெரியும். ஒன்றை மட்டும் நான் நம்பியிருக்கிறேன், அவர் இரக்கத்துக்கு முடிவில்லை என்றும் இந்த சத்திய வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது என்றும். கைகளை தட்டி. எனவே இந்த வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது அது ஓடினாலும் சரி, ஓடணும்னு அவசியம் இல்லை, ஆடணும்னு அவசியம் இல்லை, பெடக்ஸை காட்டணும்னு அவசியம் இல்லை, ஆயிடு கத்தி பாடணும் அவசியம் இல்லை. இந்த வார்த்தையை சொன்னாலே அற்புதம் நடக்கும். அது சொல்லுகின்ற மனதை பொறுத்து, சொல்லுகிறவனுடைய அர்ப்பணிப்பை பொறுத்து, சொல்லுகிறவனுக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவை பொறுத்து அந்த வார்த்தை கிரியை செய்கிறது. கைகளை தட்டி. அவன் என்னுடையவன், அவனை மீட்டு கொண்டேன், அவனை பெயர் சொல்லி அழைத்தேன். வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை நொறுக்கி அந்த காலத்திற்கிற புதையல்களையும் ஒளிப்படுத்திருக்கிற பொக்கிஷங்களை நான் உனக்கு கொடுத்தேன். யார் நிமித்தம்? என் தாசனாகிய யாக்கோப்பு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும். நீ என்னை அறியவில்லை என்றால் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். இது தமிழில் கொஞ்சம் நல்லா இல்லை மொழிபெயர்ப்பு. சில வார்த்தைகள் சில ஒளிபெயர்ப்புகளில் சில பாஷைகள் நல்லா இருக்கும், தமிழில் சப்புன்னு இருக்கும். சில வார்த்தைகள் தமிழில் தேனிட்ட பலகாரம் போல் இருக்கும், மற்ற மொழிகளில் சப்புன்னு இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். மலையாளத்தில் அப்படி இருக்காது. அவன் எந்த நாமம் அறிந்திருக்கால் அவனை உயர்த்தும். சப்புன்னு போச்சு, பார்த்துக்கங்க. சரி, இவ்வளோ எல்லாம் எப்படி ஆச்சு? பரவாயில்ல அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரே அடி மூஞ்சிலச்சு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ராத்திரிலாம் கீபோர்டு உட்கார வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு எப்படி எங்களுக்கு வாச்சேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? அடுத்த வாரம் வாசிப்பியாடா? போயா, உனக்கு ஆக வேண்டிய ராத்திரி முழுவதும் உட்காந்து கொஞ்சமாவது வேர்டிங்கில் அப்படி தூக்கி சொல்கிறது. இது மொழிபெயர்ப்பில் சற்று அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்ததோ என்று எனக்கு ஒரு சந்தேகம். ஆனால் மலையாளத்தில் அப்படி இல்லை. தமிழில் நீ என் நாமத்தை அறிந்தபடிதான் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். மலையாளத்தில் நான் என் பேரை அறிஞ்சிருக்கேன்னா உன்னை உயர்த்துவேன். ஆனால் இந்த வசனம் ஏசாயா 45:4, நீ என்னை அறியவில்லை என்றால் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். தமிழில் சப்புன்னு இருக்கும். ஆனால் மலையாளத்தில் அப்படி இல்லை. நீ என்ற நாமம் அறிஞ்சிருக்கையால் நின்னை நான் ஓமன பேர் சொல்லி விழிச்சிருக்கணும். கைகளை தட்டி. ஓமன பேர்னா என்னது? கர்வா குட்டியாக இருக்கும், மூக்கை வடிச்சுக்கிட்டு இருக்கும், கண் ஒரு சைடாக போயிட்டுருக்கும், குழந்தை நமக்கு பார்க்கவே சகிக்காது, நமக்கு வாந்தி வர்றது மாதிரி இருக்கும். ஆனால் அந்த தாய் கொஞ்சுவாள், என் கண்ணே, மணியே, வைரமே, வைடூரமே, எஸ்பியே, இந்திர நிலமே, என் தாசில்தாரே, என் கலெக்டரே, என் தங்க நிறத்தானே, கண்ணங்கரேன்னு இருக்கும். பார்த்துக்கங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. அடிக்கடி நான் சொல்லுவேன், உசிலம்பட்டி பக்கத்தில் சொக்கத்தேவன்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ ஒரு 10, 25, 28 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்துக்கு போனேன். அங்கே மறைந்த எனக்கு வளர்ப்பு தாய் ரத்தினம் சிவசாமி அம்மா என்று இங்கே ஆலமரத்தான் அப்படின்னு ஒருத்தர் பெரிய ஐயா இருந்தார். இந்த விவி காம்ப்ளெக்ஸருடைய சம்பந்தி அம்மா. அவங்க ஆண்டவர் சின்ன வயசில் ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க தான் நான் மதுரையில் வந்தபோது என்னை வளர்த்தாங்கன்னா பெற்ற தாயோட அன்பு காட்டினவர்கள். 3 பாட்டிமார் தான். ஒன்று டாக்டர் ரஜினி பிரேமலாதருடைய மாமியாரும் சாம் ராஜேஷுடைய அம்மாவாகிய தேவி ஆண்டி. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி கர்த்தருடைய ராஜ்யம் போனார்கள். 98 வயதோ 92 வயதிலே போனார்கள். இன்னொன்று நேசம் டீச்சர்னு ஒரு பாட்டி, அடுத்து தேவி ஆண்டின்னு ஒரு பாட்டி,
அப்புறம் சிவசாமி, ரத்னம் சிவசாமின்னு அம்மா. அந்த சுக்கத்தேவையம்பட்டிக்கு போனேன். அந்த அம்மா சொல்லி நம்ம பையன்தான் என் மகன்தான்னு சொல்லிட்டாங்க. அது நல்லாட்டி அங்கே சுவிசேஷம் சொல்லியிருக்க முடியாது. ஒருத்தன் கல் எடுத்துட்டு ஓடி வந்தான், அப்படியே என்னடா அங்கே வர இவ்வளோ சும்மா இது அம்மா பையல்ல அப்படின்னா. அம்மா பைய யாரு? ஓ அப்படியா அப்படின்ட்டு கல்லை போட்டான். சுவிசேஷம் சொன்னேன், ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தார். மாயக்கா, உச்சாயி, வீரனா அப்படின்லாம் கூப்பிட்டாரு. எனக்கு இப்படிலாம் பேர் இருக்கா, மண்ணாங்கட்டின்லாம் கூப்பிட்டாரு. சரின்னு ஒன்றும் அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட்டு அவங்கள ரொம்ப அன்பான மக்கள் பாருங்கள். அவங்களுக்கு மதத்தை வித்தியாசப்படுத்தி பார்க்குது. இறைவன் சொன்னால் யாருனாலும் பரவாயில்ல, இறைவன் தர்காவுக்கும் போயிடுவாங்க, சர்ச்சிலும் போய் ஒரு கும்பிட்டு போட்டுருவாங்க, எல்லா கோவில்களுக்கும் போய் சாமி தரிசனம் பண்ணுவார்கள். அவர்களுக்கு மதவெறியெல்லாம் இல்லை. இந்த சொற்ப காலங்களிலே இடைப்பட்ட காலத்தில் ஏதோ அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் யாரோ மூணாவது மனுஷன் நுழைஞ்சு அவங்கள பிரெயினில் ஏதோ ஊற்றி விடுறான், அதெல்லாம் மாறி போயிடும். நல்ல மக்கள், அன்பானவர்கள். அப்போ பிரசிடென்ட் சொன்னார், ஐயாவுக்கு ஃபாதருக்கு நம்ம வீட்டில் தான் இன்றைக்கி சாப்பாடு, கூட வந்தவங்க எல்லாத்துக்கும் சமய நாட்டுக்குள்ளேயும் பண்ணி வச்சுருக்கேங்கய்யா, வந்துருங்கய்யா அப்படின்னு கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போனால் எனக்கு ஒருத்தர் ஃப்ரெண்டு பாண்டிச்சேரியில் இருந்து ஒரு ஷூ கம்பெனி வச்சுருக்காரு, எக்ஸ்போர்ட்டிங். 4000 ரூபா. நான் சொல்கிறது 1994 93. ஷூவை கலட்டி போட்டு மேடைக்கு இறங்கினேன், ஷூவை காணும். நான் ஐயா ஷூவை காணணும்னு நான் பிரச்சனை வந்தார். இல்லை அந்த மாயாண்டி வீட்டில் இருக்க முடியாது, எடுத்துட்டு வாங்கடா. யார் ஷூவை தூக்குறது, லூசு பைகளா அப்படின்ட்டு கரெக்டாக கொண்டு வந்து போட்டேன். ஐயா மன்னிச்சுங்க ஃபாதர். அந்த எப்படி அவர் கண்டுபிடிக்கிறாரு பாருங்க. எவன் எப்படின்னா அந்த பிரசன்ட் ஆக்டர். சரி வீட்டுக்கு போனேன், ஐயா வீட்டுக்கு. ஐயா வீட்டில் அவருடைய மகள் பிரசவமாகி வந்திருக்கிறார், குழந்தைய வச்சிருக்கா. குழந்தை எங்கே இருக்குன்னு தேடணும், குழந்தை எங்கே இருக்குன்னு தேடணும். நான் ஐயா வரேன்ல, உடனே குழந்தைய குளிக்க வச்சு எல்லாம் பண்ணி பவுடர் நல்ல முகத்தில் பவுடரை கொட்டி இந்த பிளாக் போர்டில் சாக் பீஸ் வச்சு இழிச்சிட்டு டஸ்டர் வச்சு அழிச்சுட்டா எப்படி இருக்குமோ அப்படி எழுதிட்டு, ஓ பவுடரை பார்த்தா குழந்தை மடியில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன். அடுத்து கருப்பில் கண்மேசி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து இங்கே ஒரு பொட்டு வச்சா, அவங்க வைப்பாங்க, அது தப்பில்லை. அப்புறம் இங்கே ஒரு பொட்டு வச்சா, அந்த என் முடிக்கடலில் குழந்தை, அதில் கருப்பு பொட்டு இங்கே ஒன்று இங்கே ஒன்று, அப்புறம் ஆணி மாதிரி அச்சு மாதிரி இருந்துச்சு, அதை எடுத்து இங்கே 1 2 3 வச்சா. நான் எனக்கு அதுக்கு மேலே பொறுமை இழந்துட்டேன். ஏம்மா இங்கே வச்ச சந்தோஷம், இங்கே வச்ச சந்தோஷம், இங்கே 3 பொட்டு வந்துச்சே இருக்குமா, போங்கய்யா அதை திருஷ்டி போட்டுங்கய்யா, கண்ணு போட்டீங்கன்னா யார என் தலைமுடி கலரில் தான் இருக்குது குழந்தை, அதை நான் கண்ணு போட்டுருவேனா? ஏன் இதை சொல்கிறேன்னா, காக்கைக்கும் தன் குஞ்சு அவன் தான் அழகன், தாய்க்கு தான் தன் பிள்ளை எப்படி இருந்தாலும் சரி, அழகு அருமை எல்லாம் தன் பிள்ளை தான், அவன் எப்படி இருந்தாலும். அதே போல் தான் ஆண்டவன் சொல்லுகிறார், நீ என்னை அறியவில்லை என்றால் உன்னை நான் செல்ல பேர் சொல்லி அழைத்தேன், கைகளை தட்டி. என்ன பேரு? செல்ல பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ஓமன பேர் சொல்லி விழிச்சிருക്കുന്നു மலையாள பைபிள்ல. தமிழ்ல நீ என்னை அறியவில்லை என்றால் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா மலையாளத்தில் நீ என்னை அறிஞ்சிட்டில்ல എന്നാലും நான் என்னை ஓமன பேர் சொல்லி விழிச்சிருക്കുന്നു, செல்ல பேர் சொல்லி நான் அழைச்சேன். இரக்கம் 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 எத்தனை சந்தோஷமே. உச்சி முகர்ந்து உன்னை உள்ளங்கையில் தாங்கிடுவார், நாளல் நம்முடன் இருந்து நடத்தி வந்திடுவார். உச்சி முகர்ந்து உன்னை உள்ளங்கையில் தாங்கிடுவார், நாளல் நம்முடன் இருந்து நடத்தி வந்திடுவார். நீ செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதித்திடுவார். நீ செய்
செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதித்திடுவார். ராஜ முடியாக நான் இல்லத்தில் வைத்திடுவார். கலங்காதே கலங்காதே என் மகனே, காக்கும் தெய்வம் கர்த்தர் இயேசு உன்னுடனே. பள்ளி பருவத்திலே ஞானத்தை தந்த தெய்வம், பருவம் வந்த போது பரிசுத்தம் தந்த தெய்வம். பள்ளி பருவத்திலே ஞானத்தை தந்த தெய்வம், பருவம் வந்த போது பரிசுத்தம் தந்த தெய்வம். தள்ளாடும் வயது வரை தாங்கி உன்னை நடத்திடுவார். தள்ளாடும் வயது வரை தாங்கி உன்னை நடத்திடுவார். தப்பாமல் அவர் கிருபை எப்போதும் உனக்கு உண்டு. கலங்காதே கலங்காதே என் மகனே, காக்கும் தெய்வம் கர்த்தர் இயேசு உன்னுடனே. கலங்காதே கலங்காதே என் மகளே, காக்கும் தெய்வம் கர்த்தர் இயேசு உன்னுடனே. தாயின் வயிற்றினிலே தாங்கிய உன் தெய்வம், தாயின் வயிற்றினிலே தாங்கிய உன் தெய்வம். தள்ளாமல் தாங்கிடுவார் தன் கரத்தாலே. கண்ணுறங்கு கண்ணுறங்கு என் மகனே, காக்கும் தெய்வம் கர்த்தர் இயேசு நம்முடனே. ஆரிரரோ ஆரிரரோ என் மகளே, அழாதே இயேசு உந்தன் அடைக்கலமே. ஆரிரரோ ஆரிரரோ என் மகனே, அழாதே இயேசு உந்தன் அடைக்கலமே. பள்ளி பருவத்திலே ஞானத்தை தந்த தெய்வம், பருவம் வந்த பொழுது வயசுக்கு வந்த போது பரிசுத்தம் தந்த தெய்வம். தள்ளாடும் வயது வரை தாங்கி உன்னை நடத்திடுவார். தப்பாமல் அவர் கிருபை எப்போதும் உனக்கு உண்டு. இரக்கத்தில் முடிவில்லாதவர் கைகளை சட்டி. தப்பாமல் அவர் கிருபை எப்பொழுதும் உனக்கு உண்டு. அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை என்ற தலைப்பில் நம் வேத வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எப்பொழுது அவர் இரக்கம் நமக்கு கிடைக்கும்? நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனால் இரக்கம் பெறுவான். கன்ஃபர்ஸ், தன் பாவத்தை முதலாவது அறிக்கையிட வேணும். இரண்டாவது ஸ்டெப் என்னது? விட்டுடணும். பாவத்தை தினம் அறிக்கையிட்டு திருப்பி செய்யறதில்ல, பாவத்தை அறிக்கை விட்டு அப்பவே விட்டுடணும். சிலங்க வீட்டை கூட்டுவாங்க பாருங்க, ராத்திரில நைட்டெல்லாம் கூட்டி அவ்வளவு வேலை செஞ்சிருப்பான். ஒரு 10-15 நிமிஷம் கூட்டியிருப்பான். கூட்டி குமிச்சு அப்படி முள்ள வச்சிருவான். குப்பையை கொட்டிலோட காலில் கொட்டிக்கிறேன். விளங்காத பயல்க.
குப்பையெல்லாம் கூட்டி அவ்வளோ வேலை செஞ்சிருவாங்க. அந்த இவ்வளோ குப்பையை அள்ளிட்டு போய் வெளியே போடுறதுக்கு வழி காலையில் கொட்டிக்கிறேன். நிறைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை அப்படி தான். பயங்கரமாக அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுவான். அங்கே நெஞ்சு இருதயத்தின் மூலையில் அப்படி கொட்டி வச்சிருவான். காலில் மறந்துடுவான். இப்போ டஸ்ட்பின்ல எவ்வளோ இருக்கும், அப்படியே நாறிட்டு இருக்கோம். வாழைப்பழ தோல். என் ரூமில் டஸ்ட்பின் வச்சுருக்கேங்க, பேப்பரு இந்த வேஸ்ட்டு ஏதாவது போடுறதுக்கு. அதில் வந்து இவங்க வாழைப்பழத்தை உரிச்சிட்டு சாப்பிட்டு அதில் போட்டு போகிறாங்க. பெட்ரூமில் இருக்கிற டஸ்ட்பினில் வாழைப்பழ தோல் போடக்கூடாதுன்னு தெரியாதானே? மீன் குழம்பு முள்ளை போட்டால் எப்படி இருக்கும்? அது 4 நாள் போட்டிட்டு நான் ரூம் போயிட்டு மீட்டிங் போயிட்டு வரோம்ல, ரூமெல்லாம் நாத்தம் தாங்க முடியாது. என் ரூமில் எப்படா நாத்தம் வந்துச்சு? இவன் குப்பை. யார் குப்பை? இவன் போட்டவன் குப்பை. அந்த பேசிக்காகவே நமக்கு ப்ராக்டிஸ் இல்லை. வாசலை கூட்டணும், வீட்டை கூட்டணும்னா அது கூட்டி உடனே அள்ளி போட்ட வேண்டியதான, குழியில் கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுறணும். அது நாளைக்கு போட்டுக்கலான்னு வச்சுக்க, அது சேர்ந்து 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 என்ன செய்யும்? அப்போ வீடு முழுது என்ன செய்யும்? குப்பையாக தான் இருக்கும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே தேவனால் இரக்கம் பெறுவான். கன்ஃபஸ் பண்ணுவீங்க, விடதுக்கு மனசு இருக்காது. சில விஷயங்களில் நான் செஞ்சது தப்புன்னு சிலருக்கு தெரியும். ஆண்டவரே இந்த தப்பு பண்ணிட்டே என்னை மன்னிச்சிருங்க. அடுத்த நாள் அதே தப்பு பண்ணுவான். நீ மொபைல் பார்க்க மாட்டேன் அங்கிள். ஆண்டவரே மொபைல் பார்க்க மாட்டேன். அடுத்த நாள் சின்ன ஒருத்தன் சொல்லுவோம், ஏய் அந்த அந்த ஃப்ராங்க் ஷோ பார்த்தியா, பயங்கர சிரிப்படா, பாப்பா. அதோடு ஒன்று அப்படியே துள்ளிக்கிட்டு வரும் சைடில். நீங்கள் அசிங்கமானதெல்லாம் மொபைலில் தேடிலாம் கண்டுபிடிக்க வேண்டாம். திறந்த வீட்டில் நாய் நுழைஞ்ச மாதிரி அதே வந்துடும். நான் பார்க்கும்போது டென்சிங் டேனில் போடுறேன், மதுரைன்னு போகிறேன், அதில் 2 வருது பார்த்துங்க. ட்ரெஸ் இல்லாமல் ஒருத்தி வந்து நிற்பா. நமக்கு தேடியெல்லாம் கண்டுபிடிக்கணும் இல்லை, இலவசமாக வருகிறது பாவம். திறந்த வீட்டில் நாய் நுழைது மாதிரி வரும். அப்படியே உங்கள் தாடி கீபோர்டு வாசிச்சிங்க அந்த ஸ்டைலில் ஏஆர் ரஹ்மான் மாதிரியே இருக்கீங்க பார்க்கும்போது. இல்லை அனிருத் மாதிரி லைட்டாக இருக்கு. உன் முகரக்கட்டை எனக்கு தானே தெரியும். சே இங்கே கேபா மாதிரி கிட்டார் வாசிக்கிறீங்க, அவர் சினிமாவுக்கு வாசிக்கிறாரா? நீங்கள் ஆக்டர் மாதிரியே இருக்கீங்கன்னா நிறையா பேர் பெருமையாக நினச்சிக்கிறான் பார்த்துங்க. செந்திலும் ஆக்டர் தான், வடிவேலும் ஆக்டர் தான், சிறந்த நடிகர். ஓமக்குச்சின்னு ஒருத்தர், அவரும் நடிகர் தான். கொட்டாங்குச்சின்னு ஒருத்தர் இருக்கார், அவரும் நடிகர் தான். இந்த நடிகரில் எந்த லிஸ்ட்டு? இவன் உடனே மயங்கி ஆக்டர் மாதிரி இருக்கிறாங்களா? ஆமாடா செந்தில் மாதிரியே இருக்கியா நீ? கண்ணே மணிமேகலை கூட்டு வந்து விடுவார. அந்த பொண்ணு ஆக்டர் மாதிரி இருக்கும். ஆமாம் மணிமேகலை மாதிரி இருக்கும். மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, எதையும் நம்பிடாத. பாவம் செஞ்சுட்ட அப்படியே வச்சிடாத. அறிக்கையிட்டு என்ன செய்யணும்? குப்பையை கூட்டி வெளியே தள்ளிவிடு. அப்போ என்ன செய்யுமா? தேவனால் இரக்கம் உண்டாகும். கைகளை தட்டி தேவனுடைய இரக்கம் உண்மை இறங்கும். நீ என்ன விரும்புறியோ அது நடக்கும்டா. அதான் இரக்கம். நீ இப்போ என்ன விரும்புறியோ அது நடக்கும், அல்லது அவர் விரும்புகிறபடி உனக்கு செய்வார். கைகளை தட்டி 2ல் ஏதோ ஒரு ஒன்று செஞ்சிருவார். நான் சில நாளைக்கு நீ ஏதாவது கேட்டேன்னா வேணும் இல்லை அப்படி மூஞ்சி அப்படி கட்டி தெரியாமல் இருந்துட்டுவேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு யோசிச்சு பார்ப்பேன், பிள்ளை ஆசைப்பட்டானே, சே வேறு யார்கிட்ட இப்படி உரிமையாக கேட்க போகிறான், சரி கொடுத்துருவோம். எனக்கே ஒரு செத்த நாயிலும் கேவலமாக நாளைக்கு மண்ணெடு போட்டு கரையான் அடிக்கிற ஒரு உடம்புள்ள இந்த இதயத்துக்கே இவ்வளோ இறக்க வருமானால் உனக்கா உயிர் கொடுத்து உயிரோடு இருக்கிற தெய்வம் நீ கேட்கும்போது கண்ணை மூடிட்டு அனந்த சைன்யத்தில் இருப்பார். இப்படி அறிக்கையிட விட்டு இரக்கம் வந்துடும். இரக்கம் வாங்கும் வழி இது. இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வழி மர்சி. இரக்கத்தை பெற்றுக்கொள்கிற வழி அறிக்கையிட்டு விட்டுடுறது.
இந்த இரக்கம் எதற்கு? பாவம் என்ன செய்யும் உன்னை வாழ்வில்? பாவத்தின் சம்பளம் மரணம். இரக்கங்கிற சம்பளம் வேணுமா, மரணங்கிற சம்பளம் வேணுமா? சாய்ஸ் இஸ் யோர்ஸ். மரணமும் ஜீவனும் உனக்கு முன் வைத்திருக்கிறேன், எது வேணுமோ அதை எடுத்துக்க அப்படின்ற சொல்றாரா இல்லையோ? சொல்றாரா ஆண்டவர்? மரணமும் ஜீவனும் உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன், நீ எது வேணுமோ அதை எடுத்துக்கோ. உனக்கு உன் தெரிந்து கொள்ளுதல் தான். என்ன சாய்ஸ்? படிக்க போறாங்க, அங்கே கெட்டது இருக்கும் நல்லது இருக்கும், ரெண்டுமே இருக்குது. நம்ம வகுப்பில், நம்முடைய ஸ்டடீஸில், நம்முடைய வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், ஊழியத்தில் கூட அதில் எதை நீ எடுத்துக்கொள்கிறாய் என்பதை பொறுத்து தான் இரக்கம். கைகளை தட்டி, உனக்கு தானே தெரிந்து கொள்வதின் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், நீ தானே தெரிந்து கொள்ளணும். பாலும் விஷம் இருக்குது, விஷத்தை வச்சுட்டு பாலை தானே குடிக்கிற. மீனும் முள்ளும் இருக்குது, முள்ளை மட்டும் ஒதுக்கிட்டு சதையா சாப்பிட்றைய. பண்ணி மாதிரி திம்மா பாருங்க, சில ஆடு கோலா நரசுக்கும் பாருங்க, அந்த மாதிரி திங்கிறது. இப்போ இவ்வளவு கறியை எடுத்து ஒரே வாயில் போடுறான்ப்பா சிலவன். நமக்கு இந்த ஒரு துண்டு ஆப்பிள் எவ்வளோ போட்டு இவ்வளோ பெருசாகிடுச்சுனாலே வாய்க்குள்ள எனக்கு போக மாட்டாங்க. ஐயோ பெருசாக கட் பண்ணிட்டு சின்னதாக கொடுறா அப்படின்னு ஒரு ஆப்பிள் அவ்வளோ அப்படின்னு கிடைக்கிறான், பாதி போயிடுச்சு. டேய் தொண்டையில் சிக்கிறதா, அடுத்த பாதி போயிடுச்சு. டேஸ்ட்டு ருசிச்சு சாப்பிட வேண்டாமா? சிலவன் இப்படி ஒரு லட்டை கொடுத்தேன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி இனிப்பை பார்த்து அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அந்த டேஸ்ட் இருக்கும். சிலவன் பார்த்தா டாபக்கு முடிங்கிறான். எப்படித்தான் சாப்பிட்றானோ எனக்கு இதுவரை கண்டுபிடிக்க முடியலங்க. டாக்டர்ஸ் யாராவது அந்த வழி சொல்லுங்க. அவன் தொண்டை மட்டும் விசேஷமாக பிரேத கோழி மாதிரி போர்வெல் கனடா அப்படி உள்ள போட்டா கூட போகுது. அதுக்காக மெதுவாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் சாப்பிட்றான்னு நினச்சிடாதீங்க. மலையாளத்தோட பழமொழி உண்டு, பைய தின்ன பனையும் தின்ன. பைய தின்ன பனையும் தின்ன, അതിൻ്റെ അർത്ഥം മനസ്സിലായോ? പന മരമല്ല, ഈ പനങ്കിഴങ്ങ്. അത് മലയാളത്തിൽ പനങ്കിഴങ്ങ് தானா? அதுக்கு என்னது? அது ஒரு பனை மரம் தான். அந்த கிழங்கு ஒரு கிழங்கு, ஒரு பனை மரம். மெதுவாக சாப்பிட்டா உடலுக்கு நல்லது. இவன் ஸ்லோ ஈட்டர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. மெடிக்கலாக ஹெல்த்துக்கு தி பெஸ்ட் வே ஆஃப் ஈட்டிங். ஆனால் இவன் ஹோட்டலில் போய் நமக்கு ஃப்ளைட் டைமுக்கு அப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். எனக்கு வரும்பாருங்க அப்படியே தூக்கி மட்டான்னு அடிச்சிட்டா, டேய் வீட்டில் சாப்பிட்டா ரெடி, நமக்கு டைமு ஃப்ளைட்டு போகணும், மீட்டிங் போனோம். நான் சாப்பிட்டு முடிச்சு ட்ரெஸ் பண்ணி முடிச்சுட்டு போய் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இவரும் சரி மகியும் சரி, அண்ணனும் தங்கச்சி ரெண்டு திராசு. ஆனால் மெடிக்கலாக அதுதான் பெஸ்ட்டு. அப்படி தான் சாப்பிடணும். மென்று சுவைத்து உமிழ்நீரோடு கலந்து வயிற்றுக்குள்ளே போதான் ஹெல்த்தி. எங்களுக்கு வயிறு சரியில்லாத பாருமே நாங்கள் படக்கு போட்டு போய் தான் இப்படி இந்த டோட்டல் பேக்காக உட்காந்துட்டுருக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடும்போது இரக்கம். கைகளை தட்டி. ரோமர் 8:2 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் இவர்களின் பிரமாணத்தின் என்று விடுதலை ஆக்கிற்று. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனே இந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தின் மெம்பர்ஷிப் கார்டு எடுத்தவன். கைகளை தட்டி. வேதம் சொல்லுகிறது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக இந்த கன்ஃபெஸ்ல வர்ற பலன், பெனிஃபிட்ஸ் அல்லது பயன் என்ன தெரியுமா? கன்ஃபெஸ் பண்ணும்போது இரக்கம் கிடைக்குதான், அப்புறம் ரட்சிப்பு கிடைக்குதாயா? கையை தட்டுங்களேன். இரக்கம் கிடைக்குதான், இரக்கம் கிடைக்குது, அப்புறம் ரட்சிப்பு கிடைக்குது. நீ ரோமர் 10:9-10 வாசித்து பாருங்க. நீதி உண்டாக ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். இப்ப நாயினூருக்கு இயேசுநாதர் போறார். அங்கே ஒரு விதவையின் மகன், வாலிப பையன், எந்த வயசுல செத்து போட்டான்? நிறைய வாலிபர் பாவிக்குரிய மரணம் வாலிபத்தில் தான் நடக்குது.
அவன் சரீரத்தில் மரித்தவன். இன்றைக்கு அநேக வாலிபர்கள் ஆவியிலே மரித்து போனார்கள். இந்த ஆவியிலே மரித்து போன உயிர்ப்பிக்கிறது கர்த்தருடைய சத்தம். கைகளை தட்டி இந்த நாயரின் விதவையின் மகனாகிய வாலிபனை இறக்கக்கூடாத வயசுல இறந்து போய்விட்டான். பாடையிலே தூக்கி கொண்டு வருகிறார்கள். இயேசுவை பார்த்தா ஒரே மகன், விதவை தாய், அவளுக்கு வேற அடைக்கலம் இல்லை. அவருக்கு தெரியும் பாத்திரம் அறிஞ்சு பிச்சை இட. கைகளை தட்டி பாத்திரம் அறிந்து பிச்சை இட. இதோ ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன், ஒருவனுக்கு பாவம் இதோ ஒரு இரக்கம் செய்ய நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாம். யாருக்கு இரக்கம் காட்டணுமோ அவங்களுக்கு காட்டணும். இப்போ அந்த பொண்ணு அந்த அம்மாவை பார்த்தாரு, ஆண்டவருக்கு இறக்கம் வந்துடுச்சு. ஐயோ இந்த பொம்பளை, அந்த அம்மாவுக்கு வேற குழந்தை இல்லையே, நீ பிள்ளை இல்லாமல் என்ன செய்வா? அழாதம்மா, பயப்படாத அப்படின்னு தொட்டார். அழுதுகிட்டு வருது அந்த அம்மா. ஆண்டவர் தொட்டு அழாதுன்னு சொல்லும்போது என்ன சந்தோஷம். கையை தட்டுங்களா. அப்போனா அவர் சொல்யூஷன் கொடுக்க போறாருன்னு அர்த்தம். அழாதேன்னு சொல்லிட்டார், அப்புறம் அழுகையே வரக்கூடாம ஆக்கிவிடுவார். கைகளை தட்டி அப்புறம் துக்கமே வரக்கூடாதுன்னு ஆக்கிவிடுவார். அழாது அப்படி சொன்னால் நீங்கள் தேவனுடைய மனுஷன், தீர்க்கதரிசி, நீங்கள் கரம் பிடித்தவர், உங்களை நேசிக்கிற ஒரு வார்த்தையை சொன்னால் அதுக்கு பின்ன 1000 அர்த்தம் இருக்கும். பயப்படாதப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா ஹோல் லைஃபையும் அவர் டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். உனக்கு சட்டை வாங்கி தரேன், டவுசர் வாங்கி தரேன், உனக்கு கண்ணு மசி வாங்கி தரேன், பொட்டு வாங்கி தரேன் தனித்தனியாக சொல்ல மாட்டேன். நான் பார்த்துக்கிறேன் விடு. அந்த ஒத்த வார்த்தை போதுமா இல்லையா? ஒத்த வார்த்தை தானே. ஒத்த வார்த்தையில் மொத்த வார்த்தையும் அடங்கியிருக்கு. ஒரு அல்லேலூயா ஒத்த வார்த்தையில் மொத்த வார்த்தையும் அடங்கியிருக்கு. இதை நம்ப மற்ற வார்த்தை வந்துட்டு போகிறேன். நான் இவன் வரான், இவன் வரான், இங்கிட்டு வரான், இங்கிட்டு வரேன். என்னை என்னமோ கருவேப்பிலை மாதிரி பார்க்குறான் அந்த ஆள். யூஸ் பண்ணுறான். ஒரு நாளைக்கு இங்கே இருன்றான், ஒரு நாளைக்கு போன்றான், ஒரு நாளைக்கு வாழ்றான். என்னத்த அங்கேயும் சரியில்லை, நான் பிறந்த இடமும் சரியில்லை, புகுந்த இடமும் சரியில்லை, நான் வளர்ந்த இடமும் சரியில்லை, எங்கே போவேன், எங்கே தேடுவேன் அப்படின்னு தேடுறான். இங்கே வார்த்தை சொல்லுகிறவர் யார்? உன் வாழ்க்கை முழுவதும் அழுகை இல்லாமல், துன்பம் இல்லாமல், வறுமை இல்லாமல் ஆசீர்வாதம் மாற்றக்கூடிய சக்தி படைத்தவர் சொல்ற. அழாதே. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அழாதே என்று சொல்லி பாடையை தொட்டார். அழாதேன்னு சொல்லிட்டு என்னத்தை தொட்டாரு? எதுக்காக நீ அழுகிறையோ அந்த காரணத்தை தொடுறாரு. ஒரு அல்லேலூயா சொல்ல. எதுக்காக நீ அழுகிறையோ அந்த விஷயத்தில் கைவிச்சுட்டார். தொட்ட உடனே பாடையை சுமந்து நடந்து கொண்டு போன இவனை கொண்டு போய் குழியில போட்டுன்னு போனவன் ஸ்டாப் ஆயிட்டான். வேற யாரும் தொட்டா தலையா அப்படித்தானே போவான். தொட்டவர் இயேசு கிறிஸ்து. பாடையை தூக்கிட்டு ஓடுறவங்க டப்புன்னு நின்றுட்டாங்க. ஏதோ நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா. போய் பார்த்து சொன்னாரு, இப்ப ராமசாமி எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லல. ஏ கருப்பாயி எந்திரிச்சு வா அப்படி சொல்லல. ஏ ஸ்டீபன் எந்திரிச்சு வா, ஏ ஆசீர்வாதம் எந்திரிச்சு வா, ஏ அபிஷேக் ஜபராஜ் எந்திரிச்சு வான்னு சொல்ல. வாலிபனே எழுந்திரு. கைகளை தட்டி. இந்த பாவியிலே செத்து போற கூட்டத்தில் பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இந்த யங் பீப்புள் தான். இந்த கடைசி காலத்தில் யார் எழும்பணும் தெரியுமா? வாலிபன் எழும்பணும். கைகளை தட்டி. வாலிபர் மீதும் கன்னியர் மீது ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரத்திகளும் குமாரர்களும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். கைகளை தட்டி. வாலிபன் அம்பர துணியிலே இருக்கப்பட்ட கூர்மையாக்கப்பட்ட அம்பு லக்க நோக்கி எய்கிறேன். பேரை சொல்லி, அவர் பேர் தெரியுமா இல்லையா? தெரியும். ஆனா வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். இங்கே லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம். கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். வாலிபனே எழுந்திரு உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே வாலிபன் எழுந்து ஒரே குதியா பாடையை விட்டு குதிச்சு வீட்டுக்கு ஓடி போயிட்டான் அப்படின்னு எழுதியிருக்கு. செத்தவன் வாலிபன், செத்து போன வாலிபன் உயிரோடு எழுந்து உட்கார்ந்து அந்த பாடையிலேயே உட்கார்ந்து பேச தொடங்கினான். கைகளை தட்டி. அப்ப ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தன்னை உயிர்ப்பித்தவரை குறித்து பேச வேண்டும். கைகளை தட்டி. தனக்கு வாக்கு கொடுத்தவரை குறித்து பேச வேண்டும். சில செத்தவங்களை வெத்தலை வாக்கு கொடுத்த மாதிரியே உட்கார்ந்துருக்கும். பார்த்துக்க. செத்தவங்க சோதனை சொல்லு. அல்லேலூயா. கை தட்டலாம்.
கல் எடுத்து மூஞ்சி ஒரே பேத்துடணும், மைக்க வச்சு மண்டையோ அடிச்சு உடச்சு போடுங்க. சிலது ஆலயத்தில் வந்து பிரசவம் பண்ணுமா மூஞ்சியை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, வெறுவா கட்டவா, விறகுக்கு போனால் விறகு கிடைச்சா கொடி கிடைக்காது, கொடி கிடைச்சா விறகு கிடைக்காது, மூஞ்சில் ஒரு ஐஸ்வர்யமே இருக்காது, விளங்காத மூஞ்சி. இந்த மூஞ்சில் காலைல 4 மணிக்கு போய் வீட்டுக்காரருக்கு காஃபி கொடுத்து அவன் செத்தே போயிடுவான். ஆண்டவர் சமூகத்தில் சந்தோஷம் வேணும். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு சில நல்லதும் பேச மாட்டான். நான் இதுக்கு இதை பேசிக்கிட்டு, நம்ம நல்லதுக்கும் போகிறதில்ல கெட்டதுக்கும் போகிறதில்ல, நம்ம யாரும் கூடயும் கெடுக்கல, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறவராகவே இருக்கிறேன். 1964 ரட்சிக்கப்பட்டேன், இப்பொழுது இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் மாறல பிரதர், அப்படி இருக்கிறேன். ஆயம் அண்ட் ஆயம். ஆண்டவர் சொன்னா நான் இருக்கிறவராக இருக்கிறேன். இவன் சொல்லுவான் இருக்கிறார், ஒரு மாற்றம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட அம்மா கோபத்தை பிரிச்சா அது போகல, கெட்ட வார்த்தை பிரிச்சா போகலை, சினிமா பார்க்கறது போச்சா போகலை. பேரு பொன்னம்மா கழுத்தில் வாழனாராம், பேரு பொன்னம்மா கழுத்தில் வாழனா. ரட்சிக்கப்பட்ட அலோசிஸ் எல்லாத்தையும் விட்டுட்டியா? கொஞ்சம் கொஞ்சம். அப்போ கொஞ்சம் ரட்சிப்புன்னு அர்த்தம். என்ன ரட்சிப்பு? கொஞ்சம் ரட்சிப்பு. அபி ரட்சிக்கப்பட்டிருக்கியா? ஆமாம் அங்கிள். எல்லாத்தையும் விட்டுட்டா? ஏதோ முயற்சி பண்ணுறேன். அப்போ இன்னும் ரட்சிக்கப்படல, ட்ரை பண்ணு. இவன் பேர் நம்பரு ஜெனி சூச்சுக்குடியிலேருந்து இம்பிட்டு பழத்தை வாங்கிட்டு வந்து என்ன ஐஸ் வைக்கிறிய. இவ்வளோ பழம் கொண்டு வந்தான். இப்போ 4 நாளைக்கு முன்னாடி இவ்வளோ நண்டு இறால் அதெல்லாம் அள்ளிட்டு வந்தான். இவன் எதுக்குடா என்னை இந்த ஐஸ் வைக்கிறான் அப்படின்னு நினச்சேன். நேற்று கேட்டான், அங்கிள் என்ன சந்தேகம் கேட்ட? வேதத்தை எப்படி தியானிக்கிறதுனா, நான் அப்போ தான் மாத்திரை எல்லாம் போட்டு, அங்கிள் அப்போ தான் வரேன், அங்கிள் உள்ளே வரலாமா? வான்னு உட்காருப்பா, என்ன விஷயம்? அதான் அங்கிள் வேதத்தை எப்படி தியானிக்கிறது அப்படின்னா, நான் இப்போ அனந்த தியானத்தில் போய்கிட்டு இருக்கேன், நாளைக்கு சொன்னால் போதுமா? இப்போ இம்மிடியேட்டு. சரி அங்கிள் நாளைக்கு சொன்னால் போதும் போயிட்டான். நம்முடைய ரட்சிப்பு கர்த்தருடைய வார்த்தையினால வந்து விட்டது. வஞ்ச உடனே வாய் சும்மா இருக்கக்கூடாது, அவரை பற்றி பேசணும். அந்த வாலிபன் எழுந்து அதை கன்ஃபஸ் சொல்கிறேன், வாயினால் அறிக்கையிடும் பொழுது இரக்கம், கைகளை தட்டி அவன் கன்ஃபஸ் பண்ணுறான் ஆண்டவருடைய வல்லமையை. அவன் இறந்த பொழுது என்னெல்லாம் கண்டானோ, நான் செத்தவனாக இருந்தேன், இப்பொழுது உயிரோடு இருக்கிறேன், நான் மரிச்சு போனேன், என்னை உயிர்ப்பித்தார், ஆவிலே செத்து போனேன், கர்த்தர் உயிர்ப்பித்திருக்கிறார். இந்த சத்தத்தான் ரட்சிப்பின் கம்பீர துனி. கைகளை தட்டி இதை பாருங்க. மதம் மாத்திரவனை மாத்திவிடலாம், மதம் மாறுறவனையும் மாத்திடலாம், ஆனா ருசிச்சவனை ஒரு பயலால் மாற்ற முடியாது. கைகளை தட்டி வெட்டி போட்டாலும் அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு வேற ஒருத்தன் சொல்றதுக்கு என்ன ரைட்ஸ்? நான் தான் இன்னும் சொல்லுவேன், நான் இன்றைக்கு வரை மதம் மாறவே இல்லை. என்ன 36 வருஷம் ஊழியம் செய்யறேன், நான் மதம் மாறியிருந்தால் என்னைக்கோ மாறியிருப்பேன். எல்லா விஷயத்திலும் நான் ருசித்தேன், பார்த்தேன், தொட்டேன், அவருடைய வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது, அந்த உயிர்ப்பித்ததை பேசிக்கொண்டிருக்கிறேன். கைகளை தட்டி அவ்வளோதான். அதனால் ரட்சிப்பு வந்து பாஸ்டர் சொன்னாக்க, அம்மாவும் ஆத்தாளும் அப்புறம் சர்ச்சுக்கு போகிறாள், அவங்க அபிஷேகம் பெற்றவங்க, அதனால் நான் ரட்சிக்கப்பட்டு சொல்லாத. The depends of the individual person. ரட்சிப்பின் அனுபவம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கு தனித்துவம் வாய்ந்தது. உன்னுடைய ருசித்ததை ஒருவனும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீ ஆண்டவரோட உறவை நான் இல்லைன்னு மறுக்கவே முடியாது. நான் பெரிய தீர்க்கதரிசியா இருக்கலாம், இல்லைன்னு முடியாது, ஏன்னா நீ ருசிச்சிருக்கிறையே. அப்படி ருசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கைகளை தட்டுங்களே. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நண்பரே, கற்றுவிக்கப்பட்ட ஒரு ரட்சிப்பு, கற்றுவிக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய சபை, கற்றுவிக்கப்பட்ட வேதாம படிப்பு, அதில் அல்லவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய ஜீவிதம் நீ ருசித்து பார்த்து வாழ வேண்டும். கைகளை தட்டி எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இல்லாண்டு வெளியே ட்ரெஸ் கோடு, இந்த மோதிரம் போடக்கூடாது, அது போடக்கூடாது, இது போடக்கூடாது, சினிமா பார்க்கக்கூடாது, இதோடு நின்று கொள்வாய், உன் ஆத்மா வளராது. நாளுக்கு நாளுடைய கிருபையின் மேல் வளருங்கள். கைகளை தட்டி ரட்சிப்பை தினந்தோறும் ரட்சிக்கப்படுற அனுபவம், அனுதினமும் ரட்சிப்பின் அனுபவம்.
எனவேதான் நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய நாமத்தை விவரிப்பேன். ரோமர் 6:6 சொல்கிறது, நீ எதற்கு கீழ்ப்பட்டிருக்கிறாயோ அதற்கு அடிமையா இருக்கிறாய். சிகரெட்டு குடிக்கிறதுக்கு கீழ்ப்பட்டிருந்தால் சிகரெட்டுக்கு அடிமை. மொபைல் ஆபாச படங்களை பார்ப்பதற்கு கீழ்ப்பட்டிருந்தால் அந்த ஆபாச படத்துக்கு அடிமை. காதலில் விழுந்து அப்படின்னு இருந்தேன்னா அவளுக்கு அடிமை ஆயிட்டான்னு அர்த்தம். கர்த்தர்ட்ட வர முடியாது. தேவதாஸ் பார்வதி மாதிரி தாடியை வச்சு நாயை கட்டி படிச்சுண்டு அங்கேயே படுத்துட வேண்டியதான் குப்பை தொட்டில. இதான் எனவே மரியாள் சொன்னால், நான் ஆண்டவரின் அடிமை, அவருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். கைகளை தட்டி நீங்கள் அநீதியின் அவயங்களை நீதியின் அவயங்களாய் மாற்றி தேவனுக்கு அடிமையாயிருங்கள். கைகளை தட்டி உங்களுக்கு கிடைத்த சுதந்திரத்தை துர்க்குணத்திற்கு மூடலாய் கொண்டிராமல் தேவனுக்கு அடிமையாயிருங்கள். தேவனுக்கு ஊழியராக இருங்கன்னு எழுதல, தேவனுக்கு பிள்ளைகளாக இருங்கன்னு எழுதல, தேவனுடைய விசுவாசிகளாக இருங்கல்ல, தேவனுக்கு அடிமை. அப்போ எஜமான் உட்காரணும், எழும்புனா எழும்பணும், சாப்பிட்னா சாப்பிடணும். லைனுக்கு போகிறேன் வந்து வீட்டுக்கு வாடா, காலம் கூடனா அமுக்கணும். நான் லைனில் இருக்கேன் அப்படிங்கக்கூடாது. அவர் வியாபாரி, லைனுக்கு போகிற தப்பாக நினச்சிக்கிறாங்க. வண்டி எடுத்துகிட்டு கொடுத்த சரக்கு பணம் வாங்க போவார். அதுக்கு வியாபார பாசையில் லைனுக்கு போயிருக்காரு அர்த்தம். நம்ம பையில் லைன் அடிக்கிறான் அப்படின்னா வேறு அர்த்தம். அவன் தினம் லைன் அடிக்க போகிறான். உங்கள் அப்பன் பார்த்தியா அடிக்கவா? உங்கள் பிள்ளைங்க 2 முன்னாடி உட்கார்ந்துருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு கீழ்பட்டு இருக்கிறோமோ அதற்கு அடிமையாக இருக்கிறோம். ஆசைக்கும் கீழ்படக்கூடாது. ஒரு பைக்கு கூட உனக்கு டிஸ்டர்ப் இருந்துச்சுன்னா இதுதான் வேணும்னா விட்டுரு, வேண்டான்று. நீ எதை ஆண்டவரை விட ஆன்மீக காரியத்தை விட அதிகமாக விரும்புகிறாயோ அதற்கு அடிமை. ஏது உனக்கு அதிக பிரியமா இருக்கோ அதை கர்த்தருக்காக விட்டுடு. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி விடுவார். கைகளை தட்டி ஒத்த பிள்ளைங்க முந்தி தவம் இருந்து 300 நாள் கடந்து கண்ணை மணியே வைரமே வைடூரமே என் ராஜாவே என் கோமேத கல்லை என் குழந்தைக்க வந்தவனே என்றெல்லாம் கொஞ்சின ஈசாக்கை ஆபிரகாம்ங்கிற கிளடன் 100 வயசு தாத்தா. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு வீட்டில் குழந்தை பிறந்துச்சுன்னா அப்பனுக்கு பாசம் கூடுதலா தாத்தாவுக்கு பாசம் கூடுதலா? சரான்னு பதில் சொல்லணும். இங்கே இருக்கிறவங்க யார சொன்ன தாத்தானா 2ன்னு காட்டுங்க, அப்பானா 1ன்னு காட்டுங்க. அப்பாவுக்கா தாத்தாவுக்கா பாசம் கூடுதல்? ரஞ்சனுக்கு ஒரு கைதட்டு கொடுங்களேன். ஸ்ரீலங்காலன்னு சொல்கிறாரு. சிஸ்டர் மல்லிகாவுக்கு ஒரு கைதட்டு. அவங்க 2ன்னு சொல்கிறாங்க. அப்பனை விட யாருக்கு அதிக பாசம் தெரியுமா? தாத்தாவுக்கு. ஏன்னா இப்போ ஆபிரகாமுடைய ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? அப்பனுக்கு அப்பன் தாத்தனுக்கு தாத்தன் 100 வயசுங்க. அப்போ டபுள் பாசமும் சேர்ந்த ஒரு ஆண். அவனை பார்த்து சொல்ல ஏகசுதன் உன் நேசகுமாரன் உன் செல்ல பிள்ளை ஒன்னே ஒன்று கருவேப்பிலை கொத்து மாதிரி இந்த பிள்ளைய கொண்டு போய் மலையில் எனக்கு பலியிடு. என்ன வம்பு பார்த்தீங்களா? உயிரையே வச்சிருந்த ஒன்றை தான் கர்த்தர் கேட்பா. நீ யார் மீது கர்த்தரோட அதிக நேசம் வைக்கிற பிடிங்கிடுவார். ஜாக்கிரதை. கர்த்தரை காட்டிலும் ஆண்டவரை காட்டிலும் யாருக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அது உங்களை விட்டு போகும். கர்த்தர் அதைத்தான் கேட்பா. எனக்கு கூட பார்க்கலாம். ஏன்னா நீ என்னை விட அவனை நேசிக்கிறாயா, என்ன நேசிக்கிறாயா, அவளை நேசிக்கிறாயா, என்ன நேசிக்க? ஒரு பரீட்சை, எக்ஸ்பெரிமெண்ட் அல்லது பிராக்டிக்கல் எக்ஸாம். ஒண்ணுமே நினைக்கலைங்க. அந்த சீனை நான் எப்பவுமே விஷுவல் சினிமாவா மூவி எடுத்த எப்படி இருக்கும்னு திங்க் பண்ணி பார்ப்பேன். ஆபிரகாமன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயாவை போட்டிருக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். அப்போ போவார். அவர் தாடி வச்சுட்டு அவர் நடிப்பெல்லாம் உங்களுக்கு தெரியுமே, நடிப்பின் சக்கரவர்த்தி. அப்படி போவார். விறகு இருக்குது, ஆடு இருக்குது, கத்தி இருக்குது, கயிறு இருக்குது. எப்பவுமே பலியிடுறதை பார்த்தவன், ஒர்ஷிப்பை பார்த்தவன், பாடலை பார்த்தவன், கிறிஸ்தவ கல்யாணங்களை பார்த்தவன், பார்த்து பழகின பையனுக்கு கேட்க தெரியும். அப்பா கத்தி இருக்கு, கயிறு இருக்கு, விறகு இருக்கு, ஆடு எங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது சிவாஜி கணேசன் சார் நடிச்சிருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணுவார் பாருங்க. மூக்கு வழி வாய் வழி என்ன வரும்? ரத்தம் அப்படி கொப்பளிக்கும் பாருங்க. அந்த ஆடு நான் நினச்சி பார்ப்பேன். அப்படிலாம் பார்ப்பேன். அப்படி தானே செய்வார்.
யூ ஆர் அந்த ஷிப் மை டியர் சன். இந்த மாதிரி மேலே போயாச்சு, விரிச்சிட்டான், ஒன்றையும் கலங்கலை. அப்படின்னு அப்படியா பாசத்துக்கு சோதனை தான். சரி, கர்த்தரை விட எனக்கு இந்த பிள்ளை முக்கியமல்ல. கொண்டு போனால் காலை கையை கட்டுறான், பையனும் பேசாமல் படுத்துருக்கான். நம்ம போய் உள்ள நம்மளை அதையே கத்திய வாக்கி சடக்குன்னு கூச்சிட்டு போடான்னு ஊச பையல நீ ஆட்டுக்கு பதில் கிறுக்கு பிடிச்சிருச்சு. எந்த ஆண்டவராது அப்படி கேட்பாரா? கிறுக்கு பையல, வயசான 100 வயசு இருக்கு, பிரிகளாண்ட பையன் அப்படின்னு இருப்பேன். அந்த குழந்தை நீதிமான் பெற்றெடுத்தவன் கைகளை தட்டி. அவன் அப்பன் என்ன சொல்கிறானோ அப்பனுக்கு அப்படியே கையை காலை கட்டும்போது பேசாமல் படுத்திருக்கான். இந்த அப்பன் எதையுமே யோசிக்கலைங்க. விறகு மேலே வச்சாச்சு, நீ பலி கொடுத்துட்டு தீயத்தான் பொருத்தணும். அப்படியே சூரியக்கத்தி எடுத்தார். ஒரே அது வர மௌனமாக இருந்து ஒரு ஆள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. பயங்கரமான ஆள்ப்பா அவர். உனக்கு கடைசியில் அப்படி மௌனமாக அப்படி அமைதியாக இருப்பார், ஒன்றுமே காட்ட மாட்டார். நாங்கள் ராஜாக்காடை விட்டு வந்தோம், ഒരു വീട് വാങ്ങി കൊടുത്തതേ ഉള്ളൂ, പിന്നെ ഞങ്ങളെ ശ്രദ്ധയേ ഇല്ല, കഴിച്ചോ എടുത്തോ. ഇയാൾ മിണ്ടാണ്ടിരിക്കുക. ദേവദാസൻ പറയുന്നു, നീ പോയി അവിടെ കിടന്നിട്ട് വരുന്നു. ആണ്ടവർ അപ്പടിതാ, മിണ്ടത്തില്ല, മിണ്ടാണ്ടിരിക്കും. அந்த ஸ்பெசிபிக் பாயிண்ட், அந்த டிப் ஆஃப் த மூமெண்ட், அந்த கடைசி நேரம் வரும்போது கத்திய ஓங்கனா, அப்போ தான் என்னுடைய இருதயத்தின் முழு விசுவாசமும் கர்த்தருடைய சன்னதியில் பளிச்சுனுச்சு. ஆபிரகாமே பிள்ளையாண்டாமே கத்தியை போடாதேனார் கைகளை தட்டி. அதே டயலாக் ரிப்பிட்டேஷன். உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரும் நீ கருவேப்பிலை கொத்து மாறி வளர்த்த அந்த ஒரே குமாரனையும் எனக்காக என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தபடியால் பூமியின் வம்சத்தாரெல்லாம் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். வானத்து நட்சத்திரங்கள் எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி ஆசீர்வாதத்தையும் எண்ணக்கூடும். உன் சந்ததியார் சத்துரு வாசலை சுதந்தரிப்பார்கள். நான் நீ ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். சொல்லி முடித்தார். அப்படி திரும்பினார். அங்கே முழுப்புதலை சிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு, தூக்கிட்டு வந்து பலி கொடுத்துட்டார். ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சிருக்கிறார். Submit your soul. First of all, submit your soul. Expose your faith. உன் விசுவாசத்தை எக்ஸ்போஸ் பண்ணும்போது அதற்கு பதில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சிருப்பாரு. அது டபுள் போர்ஷனா இருக்கும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அது டபுள் போர்ஷனா இருக்கும். அது 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொண்டு வருவார். இன்று வரை ஆபிரகாமின் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்குது. நான் பிதாவாகி ஆபிரகாம் கிட்ட ஆணையை உறுதிப்படுத்த என்று சொன்னாரே, எதை விட்டுருக்க ஆண்டவருக்காக? ஒத்த பிள்ளையும் விட்டாயா? சதீஷும் ஜெயந்தியும் ஒத்த பிள்ளையை விட்டணும். பெங்களூருக்கு போறியா? நானும் அதான் சொல்லிட்டு இருக்கேன். குரூப் 1 குரூப் 2 எழுதலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட. அப்புறம் பாவமாக இருக்குனே, அவன் உட்காந்துக்கிட்டு இருக்கானே, என்னென்ன செய்யணே? எனக்கு பாவமாக இல்லை தம்பி, நான் மௌனமாக தான் இருப்பேன். டைம் வரும், எங்கே வரும், அது வரும். அந்த நேரம் வரும்பொழுது God's appointed time, தேவத்திൻ്റെ நிச்சயித்த சமயம், தேவனுடைய நிச்சயித்த வேளை வரும்பொழுது கொடுக்கிற தெய்வம் கூரையை பொத்துக்கிட்டு கொடுக்குமா? அப்பொழுது பார்த்தால் திறந்த வாசல். உன் பொறுமைக்கும் உன் விசுவாசத்துக்கும் ஜெயந்தியும் சதீஷனுடைய அர்ப்பணிப்புக்கும் விசுவாசத்துக்கும் ஒட்டுமொத்த பரிசு உன் சந்ததிக்கு கொடுப்பார். கைகளை தட்டு. எனவே வேவரிங்களை இனிமேல் பேசுறதை விட்டுடுங்க, மண்டையை உடச்சி போடுவேன். இந்த டபுள் மைண்டாக பேசுகிறத விட்டுருங்க. அங்கேயா இங்கேயா, மகி டாக்டருக்கு கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டும் சரி கர்த்தனை உயர்த்துவார். டாக்டர் கிடைக்காட்டி கலெக்டர் ஆக்குவார். அதை விட அதுவும் கிடைக்கட்டும், அதற்கு மேலே பெரிய ஆஃபீஸர், பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேயே பெரிய போஸ்டிங்கில் உட்கார வைப்பார். இல்லாத ரோடு இன்ஸ்பெக்டர், என்னது டிஆர், என்ன பேர் அதை சொல்லுவீங்க, ஆர்டிஓவா ஆக்குவார். தெய்வம் என்னை ஆசீர்வதிப்பார். ஏதோ வழி ஆண்டு எனக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் உண்டென்றும் அவரை நம்புகிறவர்களுக்கு பிரத்யட்சமான பலனை அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கையில், ஆம மகளே, வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது ஆல்டர்னேட்டிவ் கத்துட்டு இருக்கு. இதுதான் முடிஞ்சு போச்சுன்னு முடிவெடுத்துறாதீங்க. தொடரும். கைகளை தட்டி. துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி, ஆசீர்வாதத்துக்கு கமா. கைகளை தட்டி. ஆசீர்வாதம் தொடரும்.
இந்த மெகா சீரியல் அடுத்த வாரம் தொடரும். எனவேதான் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும்னு இருக்கும். அது ஆக்சுவலாக மூலபதத்தில் தொடரும்னு இல்லை, மொழிபெயர்ப்பு தமிழில் சற்று பிழைன்னு சொல்ல மாட்டேன், விகற்பம். அது தொடரும் அல்ல, துரத்தும். கைகளை சாட்டி எப்படியா வெறிநாய் துரத்துனா ஓடுறது மாதிரி, சுனாமி வரும்போது ஓடுறது மாதிரி, ஒரு பைக்கில் ஒருத்தன் திருடை வந்துச்சு அங்கிலி அக்கா வரும்போது ஐயோ அப்பா காப்பாத்துக்க அப்படின்னு துரத்துற மாதிரி நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதம் ஐயோ ஐயோ எம்புட்டு 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 அப்படி சொல்லி இதோ துரத்துமாம். கைகளை தட்டி நன்மையும் கிருபையும் உன்னை துரத்தும். ஏதோ ஒரு சட்டைக்காக ஒரு பேண்ட்டுக்காக ஒரு 100 ரூபாய்க்காக காத்திருக்கிற உனக்கு கோடி பேருக்கு கொடுக்கிறவனாய் மாற்றுவார். அல்லேலூயா, ஆமென் சொல்லு. கோடி பேரை ஆசீர்வதிக்கிறவனாய் மாற்றுவார். லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு அற்பமா எனப்பட்ட உன்னை கோடிக்கணக்கான மக்களுக்கு உன் கையை வச்சு ஆசீர்வதிக்கிறவன் அவனை மாற்றுவார். நீ சொன்னால் போதும், நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு ஒத்தாத்த சொன்னா போதும் என்று நான் நேற்று தான் பேசிட்டு இருந்தேன். நீங்க வரும்போது நல்லா கவனிச்சிருக்கலாம். எல்லா கூட்டத்துக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லணும். யாராவது தம்பி பக்கத்தில் எண்ணெயை வச்சுக்கிட்டு நிற்பார் 6 அடி ஹைட்டில். நான் என்ன சொல்கிறேன்னு அப்படி ஒட்டு கேட்குறது, குனிஞ்சு குனிஞ்சு கேட்பார். நீ பயந்தது நடக்காது, விரும்பினது வரும், போகலாம். அடுத்த ஆள் வரும், பயந்தது நடக்காது, விரும்பினது வரும், போகலாம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என்னடா இந்த ஆள் ஒரே வார்த்தையை சொல்லி அனுப்புகிறான், இதை விட என்ன வார்த்தை வேணும்? நீ விரும்பினது வரும், பயந்தது நடக்காது, இதை விட வேற வழி வார்த்தை வேணுமா? என்ன விரும்புகிறக்கோ அது நடந்துடும். அடுத்த மாதம் சாட்சி சொல்லுவாங்க, கர்த்தர் சொல்லி அனுப்பினார், நான் வீடை கட்டி முடிச்சுட்டேன், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டேன், நான் பாஸ் பண்ணிட்டேன், எதிர்பார்த்த அளவில் மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டேன். நம்ம சைஜா சிஸ்டர் வருவாங்கல்ல கேரளாவிலேருந்து, அந்த பிள்ளைகள் படிக்க வைக்கிறதுக்குள்ளே வழி இல்லை. கர்த்தருடைய கிருபையில ஏதோ சின்ன சின்ன உதவி அப்பப்போ செய்வோம். அவங்களுக்கு அடுத்த நேரம் சாப்பாட்டு கூட யோசிக்கிற குடும்பம். இன்னைக்கு அந்த நர்சிங் காலேஜில் அவள் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு மேலே பாஸ் பண்ணியிருக்காங்க. தெய்வம் அப்படி தான் செய்வார். நீ எண்ணுகிறதற்கும் விரும்புகிறதற்கும் மேலான காரியத்தை கன்ஃபஸில் இருக்குது. இறக்கம் எப்படி கிடைக்கும்? கன்ஃபஸ் பண்ணி விட்டிடும் போது, அறிக்கையிடும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் தான் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்கார். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் ஏற்று நிற்கிறார். பாளையங்கோட்டை நூற்றாண்டு மண்டபத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு நம் தமிழகத்தின் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு பட்டிமன்ற விழாவில் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர் சொன்னார்கள், அவர்கள் கடைசியாக எழுதின புத்தகம் என்ன தெரியுமா? கவிஞர் கண்ணதாசன் எழுதிய கடைசியாக எழுதின கவிதை புத்தகம் என்ன தெரியுமா? தெரியாதா? இயேசு காவியம். என்னது? இயேசு காவியம். தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது தாரணி மீதினிலே, எத்தனை உண்மை வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே, இத்தனை நாளும் மானிடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே, என்னும் எழுத்தும் எல்லாம் அவரே இயேசுவை நம்புவோமே, மறுபடி இயேசு மண்ணிடை வருவார் என்பது சத்தியமே. கைகளை தட்டி இப்படி எழுதி முடிச்சார். சரி, அவர் பேசியிருந்தார். அவர் சொன்னாரு, சொர்க்கம் நரகம்லாம் பேசிட்டு இருக்காங்க, எனக்கு அதை பற்றியும் கவலை இல்லைங்க. என் பழைய வாழ்க்கை, அந்த காலத்தில் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. தண்ணி அடிக்கிறவன் வந்து எல்லா தப்பு பண்ணுறவனும், நரகத்துக்கு போனால் அவங்களெல்லாம் பார்ப்பேன். இப்போ எல்லாம் விட்டுட்டு திருந்தின பிறகு நல்லவங்க இருக்காங்கன்னா சொர்க்கத்துக்கு போனால் இவங்கள பார்ப்பேன். இப்படி தான் ஒரு சிலர் என்ன நடந்தாலும் உணர்வற்றவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு ஒரே ஒரு உணர்வுக்கு வேண்டும், பரலோகம்தான் வேண்டும், நித்திய ஜீவன் தான் வேண்டும். அதற்குள்ள வழியை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். கைகளை தட்டி அதற்கு ஆண்டவருடைய ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ரட்சிப்பு அறிக்கையில் வருகிறது, இரக்கம் அறிக்கையில் வருகிறது. தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள ஒரே வழி பாவத்தை விட்டுவிட்டு அறிக்கை செய்து விட்டு விடுவது, அவரை தேவன் என்று அறிக்கையிடுவது, அவருடைய வார்த்தையை பற்றி பேசுவது. அப்பொழுது கிருபையும் இரக்கமும் உங்கள் எப்பொழுதும் தாங்கி இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக செய்து பேசலாம். மனிதர்கள் அன்பு மாறலாம்,
மறைவாக செய்து பேசலாம். அன்பு காண இதயமே அன்பின் தேவனை அண்டிக்கொள். கல்வாரியின் மேட்டினில் கலங்கும் கர்த்தன் உண்டல்லோ. கவலை ஏன் கலக்கம் ஏன், கர்த்தர் இயேசு அழைக்கிறார். உன்னை எண்ணி உள்ளம் நந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கின்றார். வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ, வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ, வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ, வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ, கண்ணீர்தான் உந்தன் படுக்கையோ, கலங்காதே மன்னன் இயேசு பான். கல்வாரியின் மேட்டினில் கலங்கும் கர்த்தர் உண்டல்லோ. கவலை ஏன் கலக்கம் ஏன், கர்த்தர் இயேசு அழைக்கிறார். உன்னை எண்ணி உள்ளம் நந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அவரின் குரலை கேட்ட பின்னும் தயக்கம் ஏன், அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். சிலர் பாதி பாவத்தை விட்டுட்டு பாதி பாவத்தை வச்சுக்குவாங்க. ரட்சிப்பும் பாதி தான். கொஞ்சம் மானிட்டரில் கூட்டுப்பா. பாதியை வச்சுட்டு பாதியை விட்டுடுது. அடுத்து இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு. ஒரு ஆள் வருமான வரி கட்டாமல் நிறைய நாள் ஏமாற்றிக்கிட்டே இருந்தார். இப்படி ஒரு பிரசங்கத்துக்கு போனார். கொஞ்சம் மனம் திரும்பினார். ஐயோ இப்படி ஏமாத்துறது தப்பு அரசாங்கத்துக்குன்னு வருமான வரி அதிகாரிக்கு ஒரு கடிதம் எழுதிவிட்டு ஒரு 50,000க்கு செக் அனுப்பினார். சார், நான் இதுவரை வருமான வரி கட்டாமல் ஏமாற்றி வந்தேன். நான் பைபிளை வாசித்தேன், எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு, தூக்கமே வரல பல நாளா. அதனால் இதில் பாதி 50,000 அடைச்சி நான் அனுப்பிச்சிருக்கேன். இன்னும் தூக்கம் வராட்டி பாக்கி அனுப்புகிறேன். சிலர் அப்படி தான் கொஞ்சம் அறிக்கையிடுகிறது, கொஞ்சத்தை வச்சுக்கிறது. ஒரு மனுஷனுக்கு 2 பொண்டாட்டிங்க. ரொம்ப வயசுக்கு முன்னாடி ஒரு இளமையில் கல்யாணம் பண்ணிட்டான். இந்த ஆளுக்கு ஒரு 60 வயசு ஆக போகுது, அந்த அம்மாவுக்கு ஒரு 55 வயசு. இவன் கிளவி ஆகிட்டாள்னா, இவன் குமரனா, இவனுக்கு 60 வயசுன்னா அந்த அம்மாவுக்கு 55 வயசு. அதனால் ஆசைப்பட்டு ஒரு 20 வயசு பொண்ணை கட்டு வந்துட்டான். இப்போ எத்தனை ஒய்ஃபு? 2 ஒய்ஃபு. 55ல் 1, 20ல் 1. இப்போ இவளை கிளவிம்பான். யார? மூத்தவளை. இளையவ இளமையாக இருக்கா.
2 பேரும் அடிக்கடி இவனுக்கு பேன் பார்ப்பாங்க. 2 பேரோ 2 பொண்டாட்டியோ புருஷனுக்கு ஆத்துக்காரர் என்ன வைப்பா, தலையை குரங்கு பேன் பார்க்குற மாதிரி பாப்பா. இந்த இளையவா இருக்காள, அவன் என்ன செய்வா, தலையை பார்க்கும்போதே வெள்ளை முடிந்தா நம்ம புருஷன் கிழவன்னு சொல்லுவாங்கன்னு வெள்ளை முடியா விற்பா. மூத்தவா பேன் பார்க்கும்போது கருப்பு முடிந்தா நம்மளை கிளவியாயன்னு சொல்லிடுவாங்களேன்னு கருப்பு முடியா பிச்சு எடுத்துருவா. இளையவா வெள்ளை முடிய பிச்சுடுவா, மூத்தவா கருப்பு முடிய பிச்சுடுவா, மொட்டத்தில் போயிடுவான். இந்த அறவுரை ஒன்று ஆணா இருக்கணும், இல்லாட்டி பொண்ணா இருக்கணும். ஒரு மனுஷன் ஆண்டரை ஏற்றுக்கணும். இந்த 2 இந்த உலக்கைக்கு ஒரு பக்கம் அடி, மற்றவச்சுக்கு 2 பக்கம் அடி. சிலவன் அனலும் இன்றி குளிரும் இன்றி இருப்பான். அறிக்கையும் செய்யுதுவான், பாவத்தை விடவும் மாட்டான். இப்போ அறிக்கையும் செய்யணும், பாவத்தை விடவும் செய்யணும். அப்போ இறக்கம், ரட்சிப்பு, இதோ சொல்லி முடியாத முடிவில்லா இறக்கம் தலைமை இருக்கும். அல்லேலூயா. அடுத்து 3வது என்ன, இரக்கம் உள்ளவனுக்குத்தான் இரக்கம் கிடைக்கும். இரக்கத்திற்கான வழி வாசிக்க கேட்போம். மத்தேயு 5:7, 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரே உண்மையை இரக்கம் வைக்கிறவர். இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும் வழி முதலாவது பாவத்தை அறிக்கையிடுவது, அடுத்து மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிப்பது. எதை அளக்கிறோமோ அதில் நமக்கு அளப்போ, எதை விதைக்கிறோமோ அதை நம்ம அறுப்போம். இரக்கம் காண்பிச்சா நமக்கும் இரக்கம் கிடைக்கும். சங்கீதம் 112:4 சொல்லுகிறது, செம்மையானவனுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், எவன் இரக்கமும் மனம் முறுக்கமும் உள்ளவன். கைகளை தட்டி, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். காரணம் அவன் இரக்கம் உள்ளவன். இரக்கம் உள்ளவனுக்கு இருளிலே என்ன செய்யுமா, வெளிச்சம் உதிக்கும். துன்பத்திலே ஒரு வெளிச்சம் உதிக்கும். பாதை தெரியாத அலையும் போது ஒரு வாசல் திறக்கப்படும். தேவனுடைய கிருபை இறங்கி வரும், மகிமையினால் நிரப்புவார். பரிசுத்தாவை பெற்ற எத்தனையோ நபர்கள், ஒன்றில் விட்டு பரிசுத்தாவை பெற்ற எத்தனையோ பேர்கள், ஆவிக்குரிய சபைக்கு போகிறவர்கள், சோசியல் ஒர்க் பண்ண மாட்டாங்க, ஏழைகளுக்கு இறங்க மாட்டாங்க. அபிஷேகம், அது இது, அந்நிய பாஷை, தசம பாகம், காணிக்க, நகை கழட்டுறது, போடுறது, இதுதான் முக்கியத்துவம். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கிறிஸ்தவ ஏழைன்னு எழுதல, பெந்தகோஸ்து ஏழைன்னு எழுதல, சிஎஸ்ஐ ஏழைன்னு எழுதல, யூத ஏழைன்னு எழுதல, இன்னும் ஜாதி ஏழைன்னு எழுதல, இன்னும் மத ஏழைன்னு எழுதல, ஏழை, அவ்வளவுதான். காமன் வேர்டு, பொதுச்சொல். ஏழைக்கு, ஏழையை பார்த்து இறங்குறவன் கர்த்தருக்கு கடனே கொடுத்துட்டானான். கை கிடைத்து எப்போ அவரே ஐஸ்வர்ய சம்பனர், வெள்ளியும் பொண்ணும் அவருடைய, அவருக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு நீ பெரிய ஆளாக இருக்கிற. யாருக்கு இறங்கும் போது? ஏழைக்கு இறங்கும் பொழுது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்பி கொடுப்பார். ஆவியின் கனியும் சகல நற்குணத்திலும் விளங்கும். நாம எப்படி ஆயச்சமாகிறோமோ, எப்படி இருக்கிறோமோ, எப்படி நடக்கிறோமோ, அப்படியே நமக்கும் இரக்கம் கிடைக்கும். ஒரு கப்பல் கேப்டன், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பேர் வழி, பயங்கரமான ஸ்டேட் ஃபார்வர்ட், நல்ல மனுஷன், ஆனால் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர். ஒரு நாள் துறைமுகத்திலே கப்பல் வந்து நின்றது. துறைமுகத்தில் கப்பல் நின்றால் போதும், அங்கே இருக்க ஊழியர்கள், அந்த அதிகாரிகள்லாம் அந்த டவுனுக்குள்ளே போயிட்டு பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கண்ட்ரியோட அதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கிறது. அது வரும்போது வருவாங்க. இங்கே ஒரு ஹோட்டலுக்குள்ளே இவர் நுழைகிறார். அப்போ ஒரு பரந்த பரட்டை தலையோடு, கிழிந்த வஸ்திரத்தோடு, கிழிந்த ஷூவோட ஒரு பையன் வாசலில் நிற்கிறான். யாராவது நமக்கு ஏதாவது செய்வார்களா என்று கேட்டான். ஏக்கத்தோடு நிற்கிறான். ஒருத்தர் ஒன்று சில இந்த மிலிட்டரி, இந்த கப்பல் கேப்டன் போனார். அப்படி பையனை பார்த்தாரு. அவருக்கு கொஞ்சம் இறக்கம் வந்துருச்சு. உள்ளவா கூட்டிகிட்டு போய்
அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு, நல்ல நல்ல பதார்த்தங்களை வாங்கி கொடுத்தார், கொஞ்சம் பணத்தை கொடுத்தார். கொடுத்தவொடனே தேங்க்யூ சார் அப்படின்னு சொன்னான். இவனுடைய ஸ்மார்ட்னஸ் தான் சொல்லுவாங்க, அதுக்கு என்ன தமிழ், அவனுடைய அந்த சுறுசுறுப்பான வார்த்தைகள் இந்த கேப்டனுக்கு வந்தது. அப்படின்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ணார். உடனே சொன்னேன், சார் நீங்கள் கப்பலில் வேலை செய்கிறீங்களா? ஆமாப்பா நானும் வரேன் சார். எனக்கு ஏதாவது, ஐயோ அங்கெல்லாம் பெரிய செல்வந்தர்கள் ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணி அப்படிலாம் இருப்பாங்க, அங்கே வர முடியாது. அப்படியா? கை 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 வச்சு இப்படி தலை 2 பரட்டு பண்ணான். அந்த கிழிஞ்ச ஷர்ட் எப்படி போட்டான், கால் பட்டன் போட்டான். நான் ஐ ஆம் ரெடி சார் அப்படின்னா. இவருக்கு அந்த வார்த்தை, அவன் உடை மாறவில்லை, அவனுடைய தலை பரட்ட தலை மாறவில்லை, கிழிந்த ஷூ மாறவில்லை, ஆனால் அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த உற்சாகம், அந்த வார்த்தை கன்ஃபஸ், உடனே அவருக்கு பிடிச்சி போச்சு. சரி வா அப்படி கூட்டி போயிட்டார். கூட்டிட்டு போனா என்னமோ எதை தெரியல, தன் சொந்த மகனை போலேயே இந்த கப்பலில் இவனை பாவித்தார். எடுபடி வேலைகளை செய்வான், அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வான், மற்றவர்களுக்கு வேண்டிய வேலையை செய்வான். எதுக்கெடுத்தாலும் இவன் சொல்லுவான், எப்பவும் நவ் ஐ எம் ரெடி, நவ் ஐ எம் ரெடி, நவ் ஐ எம் ரெடி. இந்த வார்த்தை அவனுடைய அது என்ன வார்த்தையாயிருச்சு, அவனுடைய அடைமொழி போல பழக்க சொல்லாயிட்டது. இந்த பையன் மேலே அந்த கேப்டனுக்கு மகனை மாதிரி அன்பாகி போச்சு. ஆனால் அவர் ஆண்டவர் அறியாதவர். அடிக்கடி இந்த பையன் சொல்லுவான், இவ்வளோ நல்லவராக இருக்கீங்க சார், ஏசப்பாவை ஏற்றுக்கங்க, கர்த்தரை ஏற்றுக்கங்க, அவர் தான் ரட்சகர்னு. இதெல்லாம் நீ பேசக்கூடாது, நான் உனக்கு எல்லாம் செய்கிறேன், இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னா தட்டிகிட்டே போயிடுவார், சிரிச்சிட்டே மழிப்பிட்டு போயிடுவார். ஒரு நாள் இந்த பையன் திடீரென்று வியாதி படுக்கையில் கப்பலில் படுத்தான். கப்பலில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் பரிசோதனை பண்ணார்கள். அவனை பிழைக்க வைக்கிறதுக்கு முடியாமல் போயிடுச்சு. இந்த பிள்ளையை போல் நேசித்து விட்டார் இந்த கேப்டனுடைய இருதயம் உடைந்தது. ஐயோ, நான் மகனை மாதிரி நேசிச்சேன், நல்ல பையனாச்சே, சாக போகிறானே அப்படி சொல்லி பக்கத்தில் போய் உட்கார்ந்து அவன் தலையை தடவி கொடுத்தார். அவன் சொன்னான், ஐயா, என்னை பெற்ற அப்பாவை போல பார்த்து கொண்டீர்கள், எனக்கு அவ்வளோ அன்பு பாராட்டினீர்கள், வேலை கொடுத்தீர்கள், பணம் கொடுத்தீர்கள். கடைசியாக நான் இப்பொழுது என் ஆண்டவரிடத்தில் போறேன், உங்களை விட்டு போறது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நீங்க என்னை வந்து பார்க்க வருவீங்களா? அங்க போய் நான் உங்களை பார்க்கணும்னா என்ன செய்யறது? என்னைய பார்க்குற இடத்துக்கு நீங்க வரணும்னா இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கணும், அப்படின்னா தான் அந்த இடத்துக்கு வர முடியும். நான் இப்போ ஆண்டவர்கிட்ட போகிறேன், நீங்கள் வருவீங்களா அப்படின்னது தான் 1000 சம்மட்டிகளை வைத்து அடித்தது போல அந்த கப்பல் கேப்டன் உள்ளத்தை உடைத்தது. டக்குன்னு எந்திரிச்சுன்னு சொன்னார், நவ் ஐ எம் ரெடி. கைகளை தட்டி அந்த பையன் சொன்னதே சொன்ன, நவ் ஐ எம் ரெடி மை டியர் சன், ஐ அக்செப்ட் த லார்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். நான் இயேசுவை ரட்சகராய், ஏன்னா உன்னை நான் பார்க்கணும், உன்னை இழக்க எனக்கு மனசுல. நவ் ஐ எம் ரெடி. இரக்கம் உள்ளவனுக்கு இரக்கம். அந்த ஏழை சிறுவனுக்கு இறங்கிய அந்த கப்பல் கேப்டனுக்கு ரட்சிப்பு என்ற இரக்கம் கிடைத்தது. கைகளை தட்டி பரலோகம் கிடைத்தது. இயேசு அந்த பையனும் கண்களை மூடி மரித்து போனான். என் அன்புக்குரியவர்களே, உண்மை சம்பவம் இதே. நான் வாசித்தது பல ஆண்டுகளுக்கு முன்பு. நீங்கள் ரெடியா மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுவதற்கு, தீமை செய்தவர்களுக்கும் இரக்கம் காட்டுவதற்கு, மக்களுடைய வாழ்விலே ஏழைகளுக்கு இறங்குவதற்கு? நீங்கள் ஒரு நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யத்தக்கவருக்கு செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாகும். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிற. நீதிமொழி 19:17, நீதிமொழி 31:9 சொல்லுது, உன் வாயை ஏழைக்கு நியாயமாய் திறந்து நியாயம் செய். ஜட்ஜுகளுக்கு, நீதிசேவர்களுக்கு சொன்னது, ஏழைகளுக்கு இறங்கு. சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதியாக இருந்து கேரள மாநிலத்தினுடைய கவர்னராக மாறிய யார் சொல்லுங்க பார்க்கலாம்? யார் சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதியாக இருந்து கேரள மாநிலத்தினுடைய கவர்னராய் இருந்தவர் யார்?
சதாசிவம் ஐயா. அவர் ஒரு வாசகம் சொன்னார் ஒரு கூட்டத்திலே, நீதிமன்றங்களிலே ஏழைகளுக்கு நீதி எட்டாக்கனியாயிருக்கிறது. எத்தனையோ ப்ரொசீஜர் கடந்து வந்து எத்தனையோ பணங்களை கொட்டினால் மட்டுமே அவர்கள் இந்த படி மிதிக்க முடிகிறது. எளிமையாக்க வேண்டும் என்றார். அவர் எப்படியோ எனக்கு தெரியாது, அந்த வார்த்தையில் ஒரு உயிர் இருந்தது. ஏழைகளுக்கு இரக்கம், ஏழைகளுக்கு நீதி, திக்கற்றோடைய இரக்கம். வேதம் சொல்கிறது, திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான். ஒரு அல்லேலூயா. இரக்கமுள்ளவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும். கடைசியாக நியாயத்தீர்ப்பு நாளில் நீதிக்கு முன் இரக்கம் மேன்மை பாராட்டுமா. நீதி யாக்கோப்பு 2:13 வாசித்து நான் முடிக்கிறேன். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாயத்தீர்ப்பு கிடைக்கும். இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாயத்தீர்ப்பு கிடைக்கும். நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இந்த நியாயத்தீர்ப்பு நாளில் இவன் செய்த இரக்கங்கள் முன்னின்று நிற்குமாம். அது டிஸ்கவுண்ட் கன்செஷனா, அதுக்கு இது ஒரு பார்ட். எவ்வளோ இரக்கம் பண்ணியிருக்கான் பாருங்க. அப்போ ஆண்டவர் பரிந்து பேசுகிறாராய் அல்லது தன்னுடைய பரிசுத்தாவில் பரிந்து பேசுகிறாராய் அங்கே சொல்லுவார், இவன் இரக்கம் உள்ளவன். அங்கே ஒருத்தனுக்கு உதவி செய்ய ஆண்டவர் வந்து சுகமாக நம்ம ஆலயங்களுக்கு நிறைய செஞ்சிருக்கிறான். 100க்கு அதிபதி என்ன ரெக்கமெண்டேஷன் சீசர்கள் பண்ணுற மாதிரி அங்கே பரிசுத்தாவை நமக்காக பரிந்து பேசுவார். இவன் இரக்கமுள்ளவன். நிறைய பேருக்கு இரக்கம் காட்டினான், தான தர்மங்களை செய்தான். கொர்நேலியுவின் தான தர்மங்கள் தேவனுடைய சமூகத்தில் எட்டியது. மனதார உதவி செய்யுங்கள், ஏழைகளுக்கு இறங்குங்கள், பரிசுத்தவான்களுக்கு இறங்குங்கள், திக்கற்றவர்களுக்கு இறங்குங்கள், கணக்கு பார்க்காதிருங்கள். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீதிமான்களுடைய குறைச்சல்களை அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். தேவன் உங்களுக்கு நியாயத்தீர்ப்பு நாளிலே இந்த இரக்கமெல்லாம் முன்னாடி வந்து நிற்கும். உங்களுக்கு ரிவார்டா மார்க்கா விழும். பாஸ் மார்க் இல்லாமல் அரகுற படிப்போட போனால் கூட அதில் ஒரு பாஸ் மார்க் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. முதலாவது இரக்கம் கிடைக்கும் வழி பாவத்தை விடுவது, இரண்டாவது இரக்கம் செய்வது, மூன்றாவது நியாயத்தீர்ப்பு நாளில் இந்த இரக்கம் மேன்மை பாராட்டும். அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சி மைனர். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைச்சிட தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைச்சிட தேடி வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார், ஆவி பொழிந்து என்னையே தாவி அணைத்திட்டார். பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார், ஆவி பொழிந்து என்னையே தாவி அணைத்திட்டார். அன்பே அவரின் பெயராம், அன்பே அவரின் பெயராம், அருளே அவரின் மொழியாம், இருளே போக்கும் ஒளியாம், இருளே போக்கும் ஒளியாம். தேடி வந்த தெய்வம் இயேசு,
என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. இயேசு என்னில் இருக்கிறார், என்ன ஆனந்தம். இருளும் புயலும் வரட்டுமே, இதயம் கலங்குமோ. இயேசு என்னில் இருக்கின்றார், என்ன ஆனந்தம். இருளும் புயலும் வரட்டுமே, இதயம் கலங்குமோ. இறைவா இயேசு தேவா, இறைவா இயேசு தேவா, இதயம் மகிழ்ந்து பாடும், என்றும் உம்மை நாடும், என்றும் உம்மை நாடும். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. கண்களை மூடி தலைவணங்கி பிரார்த்தனை செய்வோம். Thank you Jesus, wonderful Jesus, almighty God, wonder working Father. We all empty ourselves, Father, for the Holy Spirit, in the name of Jesus right now. Thank you Lord. நன்றி இயேசு சுவாமி, நன்றி நன்றி அப்பா. கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இப்போது இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் முடிவில்லா இரக்கமுடையவர். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும் வழி பாவத்தை விட்டு விட்டு அறிக்கையை செய்து விட்டு விடுவது, மற்றவர்களுக்கு இரக்கம் செய்வது, நியாயத்தீர்ப்பு நாளுக்காக இரக்கத்தை நமக்கு ஒரு பொக்கிஷமாக வைப்பு நிதியை போல சேர்த்து வைப்பது. இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் அற்புதம் செய்வார், மகிமையினால் நிரப்புவார். உங்களுக்கு இரக்கம் உண்டாகும். தேவ வல்லமை இறங்கி வருகிறது. நன்றி நன்றி இயேசு சுவாமி. Thank you Jesus. வாயை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உங்கள் வீட்டுக்குள் இயேசுவின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு ஆத்மாவில் ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் நிரப்புகிறார். தேவனுடைய இரக்கத்துக்காக கெஞ்சுங்கள், தேவனுடைய முடிவில்லா இரக்கத்துக்காக கெஞ்சுங்கள். ஐயனே, என் பாவத்தை அறிக்கை இட்டு விட்டு விடுகிறேன். இனி வேண்டாம், சீ, இந்த பாவம் வேண்டாம், இந்த சாபம் வேண்டாம், இந்த சிகரெட் வேண்டாம், இந்த கஞ்சா வேண்டாம், இந்த மது வேண்டாம், இந்த விபச்சாரம் வேண்டாம், இந்த மொபைல் அடிக்ஷன் வேண்டாம், Facebook அடிக்ஷன் வேண்டாம், வாட்ஸ்அப் அடிக்ஷன் வேண்டாம், காதல் என்கிற பொருளை காம இச்சை இந்த அடிமைத்தனம் எனக்கு வேண்டாம். இறைவனே, நான் உனக்கு அடிமை, எனக்கு இரக்கத்தை கட்டளையிடும். கெஞ்சுங்கள் கெஞ்சுங்கள். ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் தேவ சமூகம் இறங்கி வரட்டும். கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். Thank you Lord, thank you Jesus, wonderful Jesus. ஒவ்வொரு மேலும் தேவனுடைய வல்லமை இறங்கி வரட்டும். இயேசு சுவாமி இறங்கி வரட்டும். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள், தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஒவ்வொரு மீதும் கைகளை தட்டி அபிஷேகம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். கர்த்தர் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். I am surrendered to Almighty God. Our Lord Jesus Christ tells me, ஆனந்தி, ஆனந்தமே என் வாழ்வில் இல்லை என்று கலங்கி நிற்கிறாய். ஆனந்தி, தேவனுடைய வல்லமை என்னை தொடுகிறது.
இரக்கங்கள் தேவன் நிரப்புகிறார். தேவனுடைய கரமனை தொடுகிறது சுஜின். தேவனுடைய வல்லமை தொட்டு கொண்டிருக்கிறது சுஜின். தேவனுடைய இரக்கம் குடும்பத்தை சந்திக்கிறது. நன்றி, நன்றி இயேசு சுவாமி. தேவதாஸ், தேவனுடைய வல்லமை உள்ள கரம் இழந்து திரும்பி தருகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. கெவின், தேவனுடைய கரம் கெவின் டேனியல், தேவனுடைய வல்லமை இழந்தது திரும்பி தருகிறது கெவின். சுந்தரி, தேவனுடைய வல்லமை இப்பொழுது இரக்கத்தை உனக்கு கட்டளை இடுகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. வேலையை இழந்து வாழ்க்கையில் பொருளாதார நிலைமை தள்ளாடி வாழ்வை முடித்துக் கொள்ளலாமா, தற்கொலை செய்து விடலாமா என்று கலங்கி என்னை கவனித்துக் கொண்டிருக்க அன்பு சகோதரனை, கடந்த 1 மாதம் 24 நாட்களாக இதே சிந்தையில் நிற்கிறீர்கள். இயேசுவின் வல்லமை இப்பொழுது உங்களை தொடுகிறது. உங்கள் சாபத்தை பிடுங்கி எறிகிறது. இன்னும் 2 வாரம் 4 நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு அதிசயமான வாசலை திறப்பார். God open a new door for brother. Accept your miracle right now. Right now. Right now. നിന്റെ അനുഗ്രഹത്തെ സ്വീകരിക്കാം. ദേവൻ നിന്നെ സ്പർശിക്കുന്നുണ്ട്, നിന്നെ അനുഗ്രഹിക്കുന്നുണ്ട്. നിന്റെ ഭവനത്തിലേക്ക് കർത്താവ് കടന്നു വരുന്നുണ്ട്. നിന്റെ പ്രയാസങ്ങളും പ്രതികൂലങ്ങളും രോഗങ്ങളും ദാരിദ്ര്യ പീഡനങ്ങളും മാറ്റുവാൻ 2000 വർഷത്തിന് മുമ്പ് കുരിശിൽ തൂങ്ങി മരിച്ച ദൈവം ഇന്നും മരിച്ചിട്ടില്ല. യേശു ജീവിക്കുന്നു, യേശു ജീവിക്കുന്നു. കൈയടിച്ച കർത്താവിനെ സ്തുതിക്കാമോ? ദേവനെ தொடரார். கர்த்தர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். நன்றி மட்டும் சொல்லுங்கள். நன்றி, நன்றி. ஒவ்வொரு சிரசிலும், ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு வியாபாரத்திலும், ஒவ்வொரு வேலையிலும், ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளும், ஒவ்வொரு வாலிப பெண்ணுக்குள்ளும் இந்த இரக்கம் கடந்து போகட்டும். 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காண்பிக்கிறவரே, முடிவில்லாத இரக்கத்துக்கு சொந்தமான தெய்வமே, உம்முடைய இரக்கத்தினால் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபைதாரும். பொல்லாத இருதயம் உடையவர்களை கர்த்தர் அறுத்து போடும். பொல்லாத இருதயம் உடையவர்களை அங்கொன்றும் இங்கொன்றும் கால் வைக்கிறவர்கள் உம்முடைய சந்நிதியில் வேண்டாம். தீர்க்கமான முடிவெடுக்க இருதயத்தை தாரும். தீர்க்கமாய் கர்த்தருக்கு உண்மையா நிற்க இருதயத்தை தாரும். இன்றைக்கு தாரும், இன்றைக்கு தாரும். Today, today, ஆண்டவரே mercy on me. ஆண்டவரே எனக்கு இறங்கும், இறங்கும், இறங்கும். இயேசு சுவாமி இறங்கும், ஒவ்வொருவருக்கும் இறங்கும். நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு ஆணி தரித்த கரம் உங்கள் சிரசுக்கு மேலாக கடந்து வருகிறது. ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். கற்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. நீ தொடுவதற்காக நன்றி, நீ தொடுவதற்காக கோடாகோடி நன்றி, கோடாகோடி ஸ்தோத்திரம், கோடாகோடி ஸ்தோத்திரம். ஹalleluya. அற்புதமாய் தொட்டு ஆசீர்வதிப்புக்காக நன்றி. ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். நேரலையில் பங்கெடுத்திருக்கிற மக்களை ஆசீர்வதியும். அதாவது பேஸ்புக்கிலும் ஆண்டவரே யூடியூப்பிலும் பார்த்து கண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தவிக்கிற மக்களை ஆசீர்வதியும். இயேசு ஊழியத்தை ஜெபத்தினாலும் பொருளினாலும் காணிக்கினாலும் உடல் உழைப்பினால் தாங்குகிற மக்களை ஆசீர்வதியும். கிருபையின் கரம் என் பிள்ளைகளோடு இருக்கட்டும். நன்மையினால் முடிசூட்டும். ஆண்டவரே, இந்த ஊழியத்தோடு சேர்ந்து ஜெப பங்காளர்களாக இருக்கிறவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் ஒவ்வொரு நாளும் புது புது கிருபையை தாரும், புது ஆசீர்வாதங்களை தாரும். விசேஷமாய் வியாதியோடு இருக்கிற மக்கள், என்னிடத்தில் ஜெபிக்கும்படி கேட்டுகின்றவர்கள், நான் ஜெபிக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர்களை ஆசீர்வதியும். என் அன்பு சகோதரி ஜெசம்மாள் லார்சனுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தரின் பிள்ளை இந்த இடுப்பு வலியை, இந்த கால்கள் கைகள் வலிகளை, பிசாசின் வலிகளை சபித்து துரத்துகிறேன். அற்புத சுகத்தை உடைய மகளுக்கு தாரும். இப்பொழுதே தொட்டு சுகமாக்கும் கர்த்தாவே, சுகமாக்கும். கர்த்தருடைய மேன்மை தங்கி இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எல்லா சாபங்களும் நீங்கி போகட்டும். கர்த்தருடைய மேன்மை தங்கி இருக்கட்டும். யாரெல்லாம் எடுத்து ஜெபிக்கும்படி கேட்டார்களோ சுகவீனமாய் அவர்களை ஆசீர்வதியும். இது ஜெபத்தினாலும் பொருளினாலும் காணிக்கினாலும் உடலுக்கு அந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு மக்களையும் தனித்தனியாய் பெயர்ப்பதாய் ஆசீர்வதியும். நன்மையினால் முடிசூட்டும். தேவனுடைய இரக்கம் இப்பொழுது இறங்கட்டும். ஆசீர்வதியும், ஆசீர்வாதியும். இயேசுமா உடன் ஊழியர்களை ஆசீர்வதியும். அவள் குடும்பங்களை ஆசீர்வதியும். இந்த கேம்பஸ் முழுவதும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கட்டும். இயேசுவின் வல்லமை பரலோக அக்கினி நிரம்பி வழியட்டும். ஆண்டவரே, இந்த எங்கள் கிராமங்களை, மதுரை பட்டணத்தை கூட ஆசீர்வதியும். எங்கள் விளாங்குடியை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஒவ்வொரு கவுன்சிலர், மேயர் எல்லோரையும் ஆசீர்வதியும். எங்கள் முதலமைச்சரை, அமைச்சரவை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தப்படட்டும். இனிமேல் தேசங்களில் யுத்தமே வேண்டாம் சுவாமி. ரத்த வெறி பிடித்தவர்கள் இந்த நாட்டை ஆளவே கூடாதப்பா. கர்த்தர் சமாதானத்தை தேசங்களில் கட்டளையிடும் அப்பா. ஆண்டவரே, கிருபை கூட இருக்கட்டும். எல்லா இயற்கை கால்நிலை சூழ்நிலை எல்லாம் மாற்றும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், தேவரே செய்ய சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன்.
கர்த்தராகிய இயேசுவுக்கு துதி கன மகிமை செலுத்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். தொடர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தின் மேல் பூசிக்கொள்கிறோம். ஆண்டவரே ஆமென் என்று என் பிள்ளைகள் சொல்லும் பொழுது அவர்கள் விரும்பின ஆசீர்வாதம் அந்தந்த சிரசின் மேல் நிரம்பி வழியட்டும். சுவாமி ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுதுக்காய் கோடான கொடி நன்றி, கோடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு கைகளை தட்டிக்கிறது ஸ்தோத்திரம். முடிவில்லா இரக்கத்துக்கு சொந்தக்காரர், தேவனுடைய முடிவில்லா இரக்கம் என்ற தலைப்பில் இன்று வசனத்தை பிரசங்கம் பண்ணி சொல்லி இருக்கிறேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தை, பாவத்தை விட்டு விட்டு அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு இரக்கம், இரக்கம் உள்ளவனுக்கு இரக்கம், நியாய தீர்ப்பிலும் இந்த இரக்கம் கிடைக்கும் என்று நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இதை நம்பி இந்த நேரலையில் வந்த நேரடியாக வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 to 11 வரை இந்த பிளெஸிங் ப்ரேயர் டைம் நடக்கிறது. மிஸ் பண்ணிடாதீங்க. தேவனுடைய மகிமையான சத்திய வார்த்தைகள், கர்த்தருடைய வல்லமைகள் உங்கள் மேற்கும் நேரடியாகவும் இங்கே நடக்கும். நீங்கள் நேரடியாக வருவீர்கள். ஏசுமரார் அற்புத கோபுரத்தில் ஹவுஸ் ஆஃப் பிளெஸிங்கில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்கள் ஆசிரியர் மற்றவர்கள் நேரலையில் யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், ஜூம் ஆப்பில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். இது மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு கலந்து கொள்ள வையுங்கள். எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஊழியம் செய்யுங்கள். ஏசுமரார் யூடியூப் சேனல்ஸை மற்றவர்களுக்கு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மற்றவர்களுக்கு அதை அறிமுகப்படுத்துங்க. நம்முடைய ஊழியத்தை பற்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் இதயத்திலேயே அந்த ஊழியத்தை காணிக்கினால் தாங்கள். நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு துளி காணிக்கும் கர்த்தருடைய நாம மகிமைக்கு என்று பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் கொடுத்த காணிக்கையில் அந்த லேண்டில் முக்கால்வாசி ஏறக்குறைய 70% மண்ணை நிரப்பி ஃபில் பண்ணிட்டோம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக அடிமைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேகர் யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் கர்த்தர் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுக்காக ஏசுமரார் ஊழியம் சகோதரர் டென்சிங் டேனியல் மதுரையில் இருக்கிறது. இதற்காக அதிகமாக நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 11, 12, 13 அடுத்த வெள்ளி சென்னையில் ஓசூர் பட்டணத்தில் இருக்க CSI திருச்சபையின் மூலமாக நடக்கிற சிலுவைதியான லெந்து கால கூட்டங்களில் கர்த்தருடைய செய்தியை கொடுக்கிறேன். பெங்களூர், ஓசூர், அதை சுற்றி இருக்கிற மக்கள் அதில் நீங்கள் பங்கெடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தாவிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திரியேக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்தி கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்று விசேஷமாய் இந்த மார்ச் மாதம் முழுதும் நம்ம நிலைத்திருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென். உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.